तो आज विशेष हम संकल्प शक्ति को कैसे बचाएं, कैसे समर्थ बने, समस्याओं का समाधान कैसे करें, इस टॉपिक के ऊपर चर्चा करेंगे। நம்முடைய சங்கல்பத்தை எப்படி சக்திசாலியானதாக ஆக்குறது, வீணானதிலிருந்து எப்படி விடுபடுவது, அதை பற்றி நாம் சர்ச்சை பண்ணுவோம்। क्योंकि जिसके समर्थ संकल्प है, जो संकल्प को बचाता है, वही अशरीरी बन सकता है, विधेयी बन सकता है, फरिश्ता बन सकता है। யார் வந்து வீணானதிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களால தான் அசரீரி ஆக முடியும், விதேகியாக ஆக முடியும்। जितना समर्थ संकल्प चलाएंगे उतना संकल्प में सिद्धियां होगी, जो सोचेंगे वो होगा। எவ்வளவு வந்து நம்ம சக்திசாலியான எண்ணங்களை கொண்டு வரோமோ அந்த எண்ணங்கள் வெற்றியுடையதாக ஆகும்। जितने संकल्प समर्थ होंगे वायुमंडल बनाने की सेवा कर पाएंगे। இப்போ எண்ணங்களை வந்து சக்திசாலியா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா வாயுமண்டலம் கூட சக்திசாலியானதாக ஆகிவிடும்। जितना समर्थ संकल्प होंगे कर्म योगी बन सकेंगे, बैठ करके योग भी अच्छा लगेगा। எவ்வளவு நீங்க சக்திசாலியான எண்ணங்கள் கொண்டு வரீங்களோ அப்ப நீங்க கர்ம யோகியாக ஆக முடியும்। உட்கார்ந்த உடனே உங்களுக்கு தானாகவே யோகா வந்துடும்। इसलिए व्यर्थों से बचना, जो व्यर्थ संकल्प से बचता है, व्यर्थों से बचता है, उसका समय की शक्ति बच सकती है, समय का खजाना बच सकता है, शक्तियों का खजाना बच सकता है। எந்த அளவுக்கு நீங்க சக்திசாலியான எண்ணங்கள் கொண்டு வரீங்களோ அப்ப நீங்க நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், உங்களுடைய எண்ணங்களை நீங்க சேமிப்பு செய்ய முடியும்। इसलिए वर्तमान समय पॉजिटिव बनना जरूरी है। இந்த நிகழ்கால நேரத்துல நம்ம பாசிட்டிவாக ஆகுவது ரொம்ப அவசியமானது। जिसके संकल्प व्यर्थ चलते हैं उसके बोल व्यर्थ, उसका व्यवहार व्यर्थ, उसके कर्म भी व्यर्थ। इसलिए व्यर्थों से बचना। எப்போ வீணானது வருதோ அப்போ பேச்சு, நடவடிக்கை, கர்மா எல்லாமே வீணானதாக ஆயிடுது। அதனால வீணானதுல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும்। क्योंकि संकल्प से बोल बनते हैं, संकल्प से वृत्ति बनते हैं, संकल्प से दृष्टि बनती है। சங்கல்பம் மூலம் தான் நம்முடைய பேச்சு வருது, நம்ம சங்கல்பத்தின் மூலம் தான் விருத்தி ஏற்படுது, காரியங்கள் எல்லாமே வந்து சங்கல்பா செய்வதனால தான் வருது। जिसके संकल्प निगेटिव व्यर्थ है वो आत्मचिंतन परमात्मा चिंतन नहीं कर सकता। யாருடைய எண்ணங்கள் நெகட்டிவா வருதோ அவங்க ஆத்ம சிந்தனை, பரமாத்ம சிந்தனை செய்ய முடியாது। जिसके संकल्प व्यर्थ है वो खुश नहीं रह सकता। யாருடைய எண்ணங்கள் வந்து வீணானதா இருக்குதோ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது। बाबा कहते हैं आगे चल करके मेरे बच्चों के चेहरे यही म्यूजियम का काम करेंगे। போக போக குழந்தைகளுடைய முகமே வந்து எதிர்காலத்தை வந்து காண்பிக்க கூடியதாக இருக்கும்। लेकिन कौन सा चेहरा जो व्यर्थों से मुक्त है? யாருடைய முகம் வேலை செய்யும் அப்படின்னா யாருடைய முகம் வீணானதிலிருந்து விடுபட்டு இருக்குதோ அவங்களுடைய முகம் சேவா பண்ணும்। जिसके संकल्प समर्थ है, व्यर्थों से मुक्त है, उसके इर्द गिर्द में गुण और शक्तियां होगी, उसके आसपास में शक्ति होगी, गुण और शक्ति। யாருடைய எண்ணங்கள் சக்திசாலியா இருக்குதோ அவங்களுடைய அக்கம் பக்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சக்திசாலியானதாக இருக்கும்। जो नेगेटिव सोचता है उसके चारों ओर से दुर्गुण होंगे। யார் நெகட்டிவ் யோசிக்கிறாங்களோ அவங்க சுற்றி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும், கெட்ட எண்ணங்களுடைய வைப்ரேஷன் தான் இருக்கும்। नेगेटिव वाला उसको कई प्रकार की शरीर की बीमारियां भी होती है। நெகட்டிவ் வருது அப்படினாலே வந்து சரீரத்துக்கு கூட பலவிதமான நோய்களை உண்டாக்குகிறது। उसको चैन की नींद नहीं आती। அவங்களுக்கு நிம்மதியா தூங்கவே முடியாது। इतना ही नहीं, ऐसा व्यक्ति क्रोध करता है जिसके सोच निगेटिव है, उसके अंदर नफरत, घृणा, ईर्ष्या, कई विकार आते हैं। யார் வந்து நெகட்டிவா யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், பொறாமை வரும், எல்லா கெட்ட குணங்களும் வந்துடுது। मेरा सोचने वालों का दिमाग गर्म रहता है। யார் வேஸ்ட் யோசிக்கிறாங்களோ அவங்க புத்தி சூடா இருக்கும்। इसलिए कहते भी है जिसका पाव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा, वहाँ डॉक्टर आने की जरूरत नहीं। எப்போ நம்முடைய புத்தி வந்து கூலா இருக்குதோ
அப்ப நம்முடைய ஒவ்வொரு அங்கமும் வந்து கூலாவே இருக்கும், வயிறு கூலா இருக்கும். அவங்க வீட்டுல டாக்டரே தேவையில்லை. दिमाग ठंडा, புத்தி வந்து கூலா இருக்கணும். पेट नरम सॉफ्ट வயிறு எப்படி இருக்கும்னா சாஃப்டா இருக்கும். और पाँव गरम, கரமான சூட கால் சூடா இருக்கு. கால் வந்து கர்மியா இருக்கும். பாதம் வந்து சூடா இருக்கும். लेकिन आजकल उल्टा होता है, दिमाग रहता है गरम, पाँव रहते हैं ठंडे। இப்போ எல்லாமே உல்டாவா நடக்குது. புத்தி எப்படி இருக்குது? சூடாயிடுது. பாதம் எப்படி இருக்கு? கூலா இருக்கு. आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या करने वालों को पेट की बीमारी होती है। வயிறு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் வந்து வயிறு பிரச்சனை ஏற்படுதுன்னா, யாருக்கு வந்து பொறாம இருக்குதோ அவங்களுக்கு வயிறு பிரச்சனை இருக்காம். आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ कर देखता है। இந்த நேரம் மத்தவங்களுடைய குறையே எல்லாருக்கும் தெரியுதா, அப்படியே புட்டு வைப்பாங்க இல்லையா மத்தவங்களுடைய குறைன்னா. आज किसी का ब्लड प्रेशर बढ़ गया, बीती हुई बातों को जो याद करता उसका ब्लड प्रेशर बढ़ गया। யாருடைய விஷயத்தையாவது நினைக்கிறாங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினைக்கிறாங்க அப்படின்னா பிளட் பிரஷர் கூடிடுது. आज किसी को अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, दमे का प्रॉब्लम। யார பத்தினாவது விஷயங்கள் உள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறு கூட என்ன ஆயிடுதா, ஆஸ்துமா நோய், அதாவது மூச்சு விடுறதுக்கு திணறுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனை இருக்கு, மூச்சு திணறல். आज किसी को शुगर होते है, शुगर कोई मीठा खाने से नहीं होती है 30% मीठा खाने से, 70% नेगेटिव से, तनाव से। சுகர் இப்ப வருது அப்படின்னா சுகர் சாப்பிடறனால சுகர் வரல, அது 3% தான். ஆனா 97% நெகட்டிவ் நினைக்கக்கூடிய காரணத்தினால தான் சுகர் ஏற்படுது. मैं इसकी सास हूँ, मैं इसका पति हूँ, मैं इस घर का मालिक हूँ, मेरा कोई नहीं मानता, ऐसा निगेटिव सोचेंगे शुगर पैदा होगी। நான் இவங்க மாமியாரா இருக்கிறேன், இவர் தான் என்னுடைய கணவரா இருக்கிறாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், யாரும் கேட்கறதே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது சுகர் கூடி போயிடுது. मैं इसकी माँ हूँ, इसको मैंने पढ़ाया लिखाया, छोटे से बड़ा किया, जब इसकी शादी वो अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता, ये टेंशन करेंगे शुगर पैदा होती है। நான் இவங்களுக்கு அம்மாவா இருந்தேன், எவ்வளவு நல்லா வளர்த்தேன், எப்போ கல்யாணம் ஆயிடுச்சோ அவர் சொல்றதுதான் கேக்குறாங்க, நான் சொல்றது எதுவுமே கேட்கறது இல்ல, இந்த டென்ஷன் வந்து அவங்களுக்கு அதிகமாயிடுது, அதனால சுகர் கூடிடுது. जब शुगर होगी तो हम मीठा खाना बंद करते, टेंशन में आना बंद नहीं करेंगे। சுகர் வந்துருச்சுன்னா சுகர் சாப்பிடறத நிறுத்திடுறாங்க, ஆனா டென்ஷன் ஆகுறத யாரும் நிறுத்துறது இல்ல. इसलिए नेगेटिव से मुक्त बनो, व्यर्थों से मुक्त बनो। அதனால நெகட்டிவ்ல இருந்து விடுபடுங்க, வீணானதுல இருந்து விடுபட்டு இருங்க. आज किसी को स्पॉन्डिलाइट होता है, सर्वाइव, रास्ते में जा रहे सब्जी लाने के लिए, देखेंगे वो क्या करती है, वो क्या करता है, इधर उधर देखने वालों को स्पॉन्डिलाइट होता है। வாங்க கடைக்கு போறாங்க, காய்கறி வாங்க போறாங்க, என்ன பண்றாங்களா, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இதையே நோட் பண்ணிட்டே இருக்கறாங்களா. फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी मेरे गले में कुछ अकड़न हो रहे, तो डॉक्टर चेक करता है, कहता आपको स्पॉन्डिलाइट हुआ, इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा लगाता है गले में, जब बड़ा सा पट्टा लगेगा 6 महीना ना इधर देखेगा ना इधर देखेगा, सीधा देखते चलना पड़ेगा। ரோட்ல போகும்போது கடைக்கு போக சொன்னா கடைக்கு மட்டும் போயிட்டு வரதில்ல, அக்கம் பக்கம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க, அதனால கழுத்து வலி வந்துருது, டாக்டர்கிட்ட போறாங்க. அப்ப உங்களுக்கு கழுத்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு பெல்ட் போட வச்சிடறாங்க. அப்போ இங்கிட்டு திரும்ப முடியல, அங்கிட்டு திரும்ப முடியல, அந்த பிரச்சனை வந்துருது. इसलिए आज ब्रह्मा कुमारी का केंद्र एक प्रकार का हॉस्पिटल है, किसका, मन का हॉस्पिटल। ब्रह्मा कुमारीगள்ட்ட தான் வந்து மனதிற்கான ஹாஸ்பிடல் இருக்கு. कल बाबा ने मुरली में कहा था कि हॉस्पिटल कम यूनिवर्सिटी कॉलेज खोलो। பாபா சொன்னாங்க இல்லையா, ஹாஸ்பிடல் மற்றும் यूनिवर्सिटीயை திறங்கன்னு நேற்று முறையில பாபா சொன்னாங்க. ये आत्मा को ठीक करने का हॉस्पिटल है। இந்த ஹாஸ்பிடல் ஆத்மாவை சரிப்படுத்துவதற்கான ஹாஸ்பிடல். ये ब्रह्मा कुमारी का केंद्र एक प्रकार का प्रिंस प्रिंसेस बनाने का कॉलेज है। ब्रह्मा कुमारीகளுடையது தான் இந்த यूनिवर्सिटी, பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகுவதற்கான यूनिवर्सिटी. आज किसी को ब्रेन हेमरेज, ब्रेन ट्यूमर होता है टेंशन से। இந்த நேரம் நிறைய பேருக்கு மூளையில கட்டி வந்துருது இல்லையா, டியூமர் வந்துருது. हमारे ब्रेन में बालों से भी महीन नसें होती है, वो नसें क्या काम करते हैं, खून सप्लाई होता है, लेकिन जब व्यक्ति तनाव में आता है, नेगेटिव सोचता है, वो
वो नसों से तेजी से खून बहता है, वो नसें फट जाते हैं, उसका कोई इलाज नहीं है। நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் ரொம்ப சாஃப்டா, நம்ம முடியை விட ரொம்ப சாஃப்டா வந்து இருக்குமா. ரொம்ப டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது, ரொம்ப வேகமா blood வந்து போக ஆரம்பிக்குது, அப்போ டியூமர் வந்துருது. इसलिए कुछ भी चला जाए, कुछ भी हो जाए, निगेटिव सोचो ही नहीं। इसलिए बाबा कल की मुरली में कहा कि बच्चे व्यर्थों से मुक्त बनो। बाबा का ज्ञान केवल अभी सतयुग में जाने के लिए नहीं, लेकिन युगों युगों तक हमें हेल्दी, वेल्दी और हैप्पी बनने के लिए। என்னன்னாலும் ஆகட்டும், நெகட்டிவ் பத்தி யோசிக்கவே கூடாது. அதனால பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி ஆகிறதுக்காக தான் நம்ம ஞானம் கேட்குறோம். டென்ஷன், அதாவது நெகட்டிவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, என்ன வேணாலும் ஆகட்டும். तो मैं नेगेटिव हूँ या पॉजिटिव कैसा पता चलेगा? நான் நெகட்டிவா இருக்கேனா பாசிட்டிவா இருக்கேனா எப்படி தெரியும்? समझो कोई सामने से आ रहे हैं, उसको देखते आप रास्ता काट रहे हैं, उसको देखना पसंद नहीं करते, आप उसके लिए नेगेटिव है। இப்போ ரோட்ல நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வர்றாங்க, அந்த உடனே நீங்க உங்களுடைய ரூட்டை மாத்துறீங்க அப்படின்னா அப்ப அவங்கள பத்தி நமக்கு மனசுல என்ன இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு தானே அர்த்தம். अगर आपके पति की कोई महिमा कर रहा है, आपका पति तो बड़ा अच्छा है, तेरे को क्या पता वो क्या है, मैं जानती हूँ, तुमने तो दूर से एक दिन देखा है, मैं तो जीवन बिताया, पति की महिमा नहीं सुन रहे, इसका मतलब पति के लिए आप नेगेटिव है। இப்போ பத்தி இருக்கிறாரு, பத்தியை பத்தி இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனைவி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு நாள் பார்த்துட்டு நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க, வாழ்க்கை முழுசும் கழிக்கிறது நான் தானே, எனக்கு தானே அவரை பத்தி தெரியும் சொல்றோம்னா கண்டிப்பா அவங்க மேல நமக்கு நெகட்டிவ் அபிப்பிராயம் இருக்குன்னு அர்த்தம். अगर कोई सास की महिमा कर रहे हैं, तुम्हारे सास तो बड़ी अच्छी है, अरे वो क्या है बुढ़िया मैं जानती हूँ, वो तो तुमने दूर से देखा है, मैं तो जीवन काटा है उसके साथ। अगर पति की महिमा नहीं सुन रहे, सास की महिमा नहीं सुन रहे, आप उसके लिए नेगेटिव। இப்போ மாமியாரை பத்தி சொல்றாங்க, உங்க மாமியார் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க, உடனே உங்களுக்கு நீங்க ஒரு நாள் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை முழுசு கழிக்கிறது நான் தானே அவங்களோட வாழ்க்கைய, அதனால நீங்க வந்து அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ் வந்து ஓடிட்டு இருக்கு. பத்தியுடைய மகிமை கேட்க முடியல, மாமியாருடைய மகிமை கேட்க முடியலன்னா நெகட்டிவ் வந்து ஓடுது. किसी का परिचिंतन कर रहे, निगेटिव है। परिचिंतन करना, निगेटिव सोचना, उस घर में लक्ष्मी वास नहीं करेगी, बरकत नहीं होगी, पानी के मटके भी सूख जाएंगे, शांति नहीं होगी। எப்போ வந்து நெகட்டிவ் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்குதோ அப்போ அவங்களுடைய வீட்டுல பானை கூட காஞ்சி போயிடுமா, தண்ணி பானை கூட காஞ்சி போயிடும். வர சின்னன் பண்றது, நெகட்டிவ் யோசிக்கிறது, அதெல்லாம் நம்மள கீழே தள்ளி விடுது. அவங்க வீட்டுல நல்லதே நடக்காத, லட்சுமி வரமாட்டாங்க. நெகட்டிவ் யோசிச்சா லட்சுமி வரமாட்டாங்க. तो हम पॉजिटिव कैसे बने? नेगेटिव से क्या क्या होता है, वो सब बीमारियां होती है, क्या क्या होता है, संबंधों में गड़बड़ आता है, तो सारा। लेकिन हम विपरीत परिस्थिति में भी व्यर्थों से मुक्त कैसे बने, पॉजिटिव कैसे बने, उसके बारे में चर्चा करते हैं। நெகட்டிவ்ல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பிரச்சனையிலையும் நம்ம எல்லாத்துல இருந்தும் விடுபடணும் நெகட்டிவ்ல இருந்து, அதை பத்தி நம்ம இன்னைக்கு சர்ச்சை பண்ணுவோம். अगर मुझे व्यर्थों से बचना है, कर्म गति को याद रखना है। அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா கர்மத்துடைய விளைவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். कभी कभी हमारे मन में व्यर्थ क्यों आता है? कई कहते हैं मैं इसके रास्ते में कभी जाती नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ये मेरे साथ ऐसी क्यों करती है? சில பேர் நம்மளை பத்தி ஏதாவது நெகட்டிவா நினைக்கிறாங்க, வீணானது ஏற்படுதுன்னா நமக்கு தோணுது நம்ம அவங்களுடைய விஷயத்துல தலையிறதே கிடையாது, ஏன் நம்மளையே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இந்த எண்ணம் வருது. टाली कभी एक हाथ से नहीं बजती, टाली के लिए दो हाथ चाहिए। கை தட்டுறோம்னா ஒரு கை தட்டினா சவுண்ட் வராதுலே, இரு கை தட்டினா தானே சவுண்ட் வரும். अगर कोई पति तंग कर रहा है, इसका मतलब आपने भी कोई जन्म में उसको पति बन करके तंग किया था, अब इसीलिए अपना हिसाब चुकते हो रहे हैं। இப்போ பத்தி வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கிறாரு, சண்டை போட்டுட்டே இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவருக்கு தொந்தரவு பண்ணி இருக்கிறீங்க, அதனாலதான் கர்மத்துடைய கணக்கு கழியுது. समझे कोई सास है, बहू को तंग करे, परेशान करे, बहू को तनाव, टेंशन आ रहा है, निगेटिव चिंतन, अगर वो सास और बहू का पिछला जन्म दिखाई जाए तो आज जो सास है पिछले जन्म उसकी बहू थी और जो बहू है उसकी सास थी, इसलिए कहते भी है सास भी कभी बहू थी। அதாவது மருமகள் மாமியார் இருக்காங்க அப்படின்னா
ஒரு நேரம் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மருமகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாமியாரோட நமக்கு ரொம்ப தொல்லையா இருக்கே, கஷ்டமா இருக்கேன்னா இதுக்கு முந்தின ஜென்மத்துல இவங்க மாமியாரா இருந்து அந்த மாமியாருக்கு நிறைய மருமகளா இருந்திருப்பாங்க, நிறைய தொல்லை கொடுத்திருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. इसलिए किसी को सुनाने से, परचिंतन करने से, रोने से क्या खत्म होगा? आकाश में थूकेंगे, थूका तो अपने मुंह पर आएगा. யாருக்காவது நீங்க யார்கிட்டயாவது சொல்றீங்க உங்க மனசுல இருக்கிறத, இவங்க இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க, அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றனால உங்களுடைய கஷ்டம் தீர்ந்துடுமா? कई कहते हैं भगवान तुमने भी आंखें बंद किए कि मेरे साथ क्या हो रहा है, हाँ? लेकिन भगवान को पता है कि पिछले जन्म उसने उसके साथ क्या किया था. इसलिए न्यूटन का एक नियम है, एक्शन टू रिएक्शन, जैसी क्रिया वैसी प्रतिक्रिया. संसार का ये नियम है. वर्तमान के मेरे प्रॉब्लम कोई जन्मों का कर्मों का परिणाम है. इसलिए निगेटिव नहीं सोचो. கடவுள் ஏன் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு, நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா நாம போன ஜென்மத்துல என்ன செய்தோம்னு சொல்லிட்டு தெரியும். அவர் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கர்மத்துடைய கணக்கை நாம தான் கழிக்கணும். நெகட்டிவா நம்ம யோசிக்கவே கூடாது. कर्मों से शरीर बनता है, कर्मों से संबंधी मिलते हैं, सब कुछ कर्मों से. கர்மத்தின் மூலம் தான் சம்பந்தம் கிடைக்குது, கர்மத்தினால தான் நமக்கு சரீரம் கிடைக்குது, கர்மத்தின் மூலம் தான் நம்ம என்ன கர்மம் செய்யறோமோ அதுதான் நமக்கு பலன் கிடைக்குது. लोगों से नहीं डरो, भगवान से कभी ना डरो. डरना है तो अपने गलत कर्मों से जरूर डरना. நீங்க பயப்படணுமா? கடவுளை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்னொன்னு என்ன சொன்னாரு? மக்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்க பயப்படணும்னா தன்னுடைய கர்மத்தை பார்த்து மட்டும் பயப்படுங்க. बाबा हमें जो ज्ञान अनेक श्रीमत रूपी बीज देता है उसको ही बोना. कभी मनमत, जनमत, परमत प्रमाण नहीं चलो, आपके श्रेष्ठ कर्म होंगे. பாபா என்ன சொல்றாரோ அந்த கர்மத்தின் அனுசாரம் நம்ம ஸ்ரீமத் அனுசாரம் நடப்போம். ஒருபோதும் மன்மத்தோ பரமத்தோ தன்னுடைய வழிப்படியோ நம்ம நடக்க கூடாது. एक बहुत सुंदर घटना मैं आपको सुनाता हूँ, इसको बड़े ध्यान से सुनना. इससे पता चलेगा आपके जीवन में प्रॉब्लम क्यों आते हैं. ஏன் நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்குவோம். एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे. उनके पास एक मेहमान आया. वैसा वो मेहमान दिल्ली में खरीदारी करने के हिसाब से आया था, लेकिन दिल्ली में स्ट्राइक था, इसलिए वो आगरा देखने के लिए आया. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க ஒரு ஊர்ல. அவங்க ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு செல்வந்தர் பிசினஸ் மேன் வந்து வர்றாரு. ஏன்னா அந்த நேரத்துல அந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால அவர் டிராவல் பண்ணி போக முடியல. அதனால அவருடைய வீட்டில் அந்த ஏழையாக இருக்காங்களே அவங்க வீட்டில் தங்குற சூழ்நிலை ஏற்படுது. जब दिल्ली में आया तो सारा दिन उसने, आगरा जब मैं आया तो आगरा सारा दिन देखा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया. तो उसको लगता है कहाँ सो जाओ, बस स्टैंड पर सो जाओ, क्या चोरी हो जाएगी. होटल में तो जगह ही नहीं थी, सब पहले से बुकिंग था. तो उसके पास करोड़ों रुपए पड़े थे. उसको लगता है बस स्टैंड पर सो जाओ, चोरी हो जाएगी स्टेशन पर. इसीलिए वो अपने गरीब पति पत्नी के पास चला गया. उनका एड्रेस था, वहां चला गया. அவர் வந்து அதாவது வெளியே அடுத்த ஊருக்கு போக முடியல. அப்போ எங்க தங்குறது? ஃபுல் டே எல்லா இடத்துலயும் வந்து சுற்றி வந்துட்டே இருக்கிறாரு. நைட் நேரத்துல எங்க தூங்கலாம்? பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கலாம்னா திருடே வந்துருவாங்க. வேற எங்கேயும் நம்ம வந்து தங்க ஹோட்டலுக்கு போகலான்னா ஹோட்டல் முன்கூட்டியே எல்லாமே புக்கிங் ஆயிருக்கு. ஆகையினால எங்கேயுமே தங்க முடியாது. ஆகையினால ஒரு ஏழை வீட்டுல குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க வீட்டுல போய் தங்குறதுக்காக போறாரு. நிறைய கோடிக்கணக்கான செல்வம் அவர் கையில இருக்கு. तो अचानक गरीब पति पत्नी के पास गया तो उनको बड़ी खुशी होगी. इतना बड़ा व्यापारी हमारे पास आया, उसको खिलाया पिलाया, चाय पानी दिलाया. लेकिन सोने से पहले उसने उसको अपने कपड़े चेंज करने थे. उसने बैग खोली, बैग ओपन किया. அதாவது பிரதர் வந்த கெஸ்ட்டுக்கு நல்லா வந்து உபசரணை பண்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. நல்ல ஒரு வசதி வந்து செய்து கொடுக்குறாங்க அந்த ஏழை வீட்டில் இருக்கக்கூடியவங்க. இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பேக் வந்து அவர் ஓபன் பண்றாரு. तो उसने बिजनेस के हिसाब से करोड़ रुपए लाए थे. तो गरीब पति पत्नी की नजर गई, इसके अंदर 1000 के 500 के इतने सारे बंडल है. उसको लगता है 2-4 बंडल हमको मिल जाए तो हमारी गरीबी दूर हो जाएगी. रात में उसको नींद नहीं आई क्योंकि बैग सिरा लेके वो सोया था. रात को 12-1 बजे बाहर गई, बड़ा सा पत्थर लेके आती बाहर से. அந்த செல்வந்தர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு.
அந்த கணவன் மனைவிக்கு தாட் வருது. இவர் பேக் ஓபன் பண்றாரு இல்லையா, 1000 ரூபா கட்டு 500 ரூபா கட்டு நிறைய இருக்கும்போது பண்டல் பண்டலா இருக்கு. இவர் தலைக்கு அடியில வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா இவங்களுக்கு என்ன தாட் வருதுன்னா, பெரிய கல்லை வந்து வீட்டுக்கு வெளியே போறாங்க, பெரிய கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. तो पत्थर लेके आते हैं और सीधा उसके सिर में जोर से मार दिया। उसका तो मर्डर हो गया। जब मर्डर हो गया, पति की नींद खुली। पति कहता है ये आवाज क्या हो गया? அந்த மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய கல்லை தூக்கி அவர் தலையில வந்து போட்டுறாங்க. அப்போ திடீர்னு சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் எந்திரிச்சு பாக்குறாங்க. அவருடைய தூக்கம் போயிடுச்சு. तो पत्नी कहती है हमारी गरीबी दूर हो गई। वो तो डर गया, उसे बैग खोल के दिखाई इतना सारा पैसा। कहा कि मुर्दे का क्या करेंगे? कहते अब इसको रपा दपा करते, पुलिस वालों को पता चले। कहते किसी को पता ही नहीं चलने देंगे। रात को उन्होंने 2 बजे उसको एक बोरी में डाला और पीछे यमुना नदी थी, उसके अंदर फेंक करके रात को आए। और घर में आए तो देखा खून लगा था दीवार पर। रातों रात उन्होंने खून के दाग भी मिटाए। அந்த ஏழையா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாம வந்து ஒரே நாள்ல செல்வந்தர்களாக ஆயிட்டோம், நமக்கு வந்து பணம் கிடைச்சிருச்சு, போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படி போய் கொண்டுட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவரை கொண்டு போய் யமுனை நதியில வந்து தூக்கி வீசிடுறாங்க. ஒரு பேக்ல போட்டு அங்க ரத்தமா இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தையும் வந்து சுத்தப்படுத்திடுறாங்க. நைட்டோட நைட்டா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. उन्होंने खून के दाग तो मिटाए, लेकिन कर्मों में पड़े हुए दाग को कोई मिटा नहीं सकता। इसलिए भजन है ना, कर्म का लेखा मिटे ने रे भाई, लाख करे कोई चतुराई। அதாவது அவங்க ரத்தத்தை வந்து க்ளீன் பண்ணிடலாம், அவரை கொண்டு போய் தண்ணியில போய் போட்டுடலாம். ஆனா கர்மத்துடைய கணக்குங்கிறது மறைக்க முடியாது இல்லையா. லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் எதையுமே மறைக்க முடியாது. उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया, मकान बनाया, दुकान खोला, गहने बनाई, गाड़ी खरीद की। उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों पति पत्नी थे। அவங்களுக்கு அந்த செல்வத்தை வச்சு அவங்க ஃபிளாட் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, நிறைய ஜுவல்ஸ் வாங்குறாங்க, எல்லாமே நிறைஞ்சு இருக்குது. ஆனா அவங்க பத்தினி 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க, குழந்தைங்களே இல்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா. कुछ समय के बाद उनका एक बच्चा हो गया और एक ही बच्चा था, इसीलिए उसको खिलाया पिलाया, चाय पानी पिलाई, मतलब उसको खिलाया पिलाया, उसको बड़ा किया, कलेक्टर बनना जितना पढ़ाया। लेकिन अचानक क्या हो गया, उसको टाइफाइड हो गया। டைஃபாய்டா? அவர் வந்து நல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நல்லா வந்து வளர்க்குறாங்க, எல்லா படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து நல்ல விதமா இருக்கு. ஆனா கடைசியில அவங்களுக்கு டைஃபாய்டு நோய் வந்துருச்சு. तो उनको लगा एक ही बच्चा है, पढ़ा लिखा है, कलेक्टर बनने वाला है। बड़े से हॉस्पिटल में इलाज किया और बहुत खर्चा हुआ। डॉक्टर की फी देने के लिए उन्होंने बनाए थे गहने, बेचे, डॉक्टर की फी दी, बच्चा ठीक नहीं हुआ। குழந்தைக்கு வந்து டைஃபாய்டு வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு எல்லாமே வந்து செய்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க, தன்கிட்ட போட்டிருக்கக்கூடிய நகையெல்லாம் வந்து கொடுத்து எல்லாமே செய்றாங்க. ஆனா அந்த குழந்தை உழைக்கல. उन्होंने क्या किया, जो दुकान को चालू किया था उसको भी बंद किया, गाड़ी ली थी उसको भी बेची। उनको लगता है बच्चा ठीक हो जाएगा, कलेक्टर बनेगा, दोबारा लेंगे। सारा पैसा बीमारी में लगाया। குழந்தை வந்து இறக்கலாம் இல்லை, குழந்தைக்கு வந்து ரொம்ப சீரியஸாகவே இருந்துகிட்டே இருக்கு, சரியாகவே இல்லை. அந்த குழந்தை எப்படினாலும் வந்து கலெக்டர் ஆகிடும், படித்து பெரிய ஆள் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனால அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காரு பங்களா என்ன இருக்குதோ எல்லாத்தையும் விற்று அவங்க வந்து குழந்தைக்கு இலாஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அதாவது மருத்துவ செலவு செய்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை சரியாகவே இல்லை. तो एक दिन वो बच्चा कहता है पापा जी अपने को जो मिला था वो पैसा खत्म हो गया, अब मैं जा रहा हूँ, बच्चा मर गया। वो बच्चा कौन था? அந்த குழந்தை சொல்லிச்சான், என்னென்னலாம் நீ சம்பாதிச்சோ எல்லாமே காலி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமான்னு சொன்னாராம். சரி இப்போ நான் வந்து போறேன்னு போயிட்டாராம். அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த அந்த ஆத்மா யாரு அப்படின்னு கேக்குறாங்க பாய். जिस व्यापारी को मारा था, जिसको पत्थर डाला, हाँ, वही व्यापारी की आत्मा पैसा लेने के लिए बच्चे के रूप में आई थी। ये है कर्मों का गुई गति, ये है ऊपर वाले का डंडा। அதாவது எந்த வியாபாரிய அவர் கல்ல தூக்கி எரிஞ்சாரோ, அதாவது கல்ல போட்டு கொண்டாங்களோ, அவரே வந்து குழந்தையா பிறந்து அவர் செல்வத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போயிட்டார். तो ये मैंने आपको क्यों सुनाया? आज माँ बाप ने होटल नहीं देखा,
पैसा पैसा इकट्ठा किया और कोई बच्चा ऐसा पैदा हुआ गलत संगत में जा रहे, नशा कर रहे, पैसा लुटा रहे, माँ बाप को टेंशन आ रहे, वो बच्चा कौन है? आपके पिछले जन्मों का हिसाब। இப்போ சில குழந்தைங்க வந்து நிறைய வீணான செலவு செய்வாங்க, தவறான காரியத்துல அந்த பைசா செலவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா காரணம் என்ன? முந்தின ஜென்மத்துடைய கணக்கு வழக்கு. சில நேரத்தில் சொல்றோம் இல்லையா, பிள்ளைங்கனால தொந்தரவா இருக்குதுன்னு, அந்த கர்ம கணக்கு என்ன பண்ணுது? வருது, பின்தொடருது. आज इसका ज्ञान कम है, इसीलिए हम कभी कभी कहते मेरी ये प्रॉब्लम है, मेरा बेटा ऐसा करता है, मेरी सास ऐसी करते हैं, और इसलिए निगेटिव सोच रहे। इसलिए कर्म गति को समझना। என் மகன் இப்படி செய்யறாங்க, என்னுடைய மாமியார் இப்படி செய்யறாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய கர்மத்துடைய கணக்கு வழக்கு தான் இது நடந்துட்டு இருக்குதுங்கிறத நம்ம யோசிக்கணும். ये सभी का अंतिम जन्म है। இது எல்லாருக்குமே கடைசி ஜென்மா. 63 जन्मों में जो भी कुछ हमने गलतियां की, यहाँ सारा चुप्त करना है। 63 ஜென்மமாக என்னவெல்லாம் செய்தோமோ அது எல்லாத்தையும் இந்த கணக்கு வழக்கை இங்கேயே தான் நம்ம முடிக்க வேண்டும். और जब तक हिसाब चुप्त नहीं करेंगे वापिस कोई नहीं जाएगा। எதுவரை நம் கணக்கு வழக்கு முடிக்கவில்லையோ திரும்பி வீட்டுக்கு செல்ல முடியாது. हिसाब चुप्त करने के 3 तरीके, एक है योग, கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று யோகா, दूसरा सहन करके चुप्त करना, இரண்டாவது வந்து நம்ம பொறுத்துட்டு அந்த கர்மத்துடைய கணக்கை முடிக்க வேண்டும். और तीसरा है विनाश काल में जो दुख होगा, समस्या होगी, उसमें भी चुप्त होते हैं सब। விநாச காலத்துல நமக்கு துக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்துல நம்முடைய கணக்கு வழக்கு வந்து முடிவடையுது. लेकिन विनाश काल में जो हिसाब किताब चुप्त करेगा वो जीवन मुक्ति में नहीं जाएगा, मुक्ति में जाएगा, द्वापर कलयुग में आएगा वो। விநாச காலத்துல கணக்கு வழக்க முடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜீவன் முக்தி பிராப்தியா கிடைக்காது. और जो सहन मुक्ति தான் போவாங்க. जो सहन करके चुप्त करता है वो जीवन मुक्ति में जाएगा, लेकिन पद कम होगा उसका। யாரு கஷ்டப்பட்டு பொறுத்துட்டு தானே ஆகணும், மாறி தானே ஆகணும், கஷ்டப்பட்டு அந்த கர்மத்துடைய கணக்கை பொறுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வருவாங்க, ஜீவன் முக்தியுடைய பிராப்தி கிடைக்கும், ஆனா பதவி குறைவா இருக்கும். और जो सहन जो योग लगा करके चुप्त करता है जीवन मुक्ति में जाएगा, पद ऊंचा मिलेगा। யாரு யோகா செய்து கர்மத்துடைய கணக்கு வழக்க முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜீவன் முக்தி வந்து கிடைக்கும், இரண்டாவது பதவி உயர்ந்ததாக கிடைக்கும். इसलिए बाबा कहते बच्चे इस कर्म गति को समझो, मन को चुप रखो, कभी भी निगेटिव ना सोचो। அதனால கர்மத்துடைய கணக்கு வழக்க புரிஞ்சிட்டு என்ன நடக்குதோ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அமைதியா வந்து இருங்க, அப்போ கணக்கு வழக்கு முடிஞ்சிடும். அதாவது சொல்லிட்டே இருக்க கூடாது. दूसरी बात है, अगर हमें अपने संकल्प को बचाना है उसके लिए गीता का, रामायण का, महाभारत का मंत्र याद रखना, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा है। சங்கல்பத்தை நம்ம மீதப்படுத்தணும், மிச்சப்படுத்தணும் அப்படின்னா ராமாயணம் மகாபாரதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எது நடந்ததோ நன்மைக்கு, நடந்துட்டு இருக்கிறதோ நன்மைக்கு, நடக்க போறதும் நன்மைக்காக. ये दूसरा पॉइंट है। இது வந்து செகண்ட் பாயிண்ட். पहला बताया कर्म गति, ஃபர்ஸ்ட் வந்து கர்மத்துடைய கதியை பத்தி நமக்கு கிளாஸ் பண்ணாங்க. दूसरा है जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा है, ये सोचो। என்ன நடந்துட்டு கொண்டு இருக்கிறதோ அது எல்லாமே நன்மைக்காக தாங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும் நம்முடைய சங்கல்பத்துல. अगर किसी ने आपकी ट्रांसफर कर दी यहाँ से गांव में, कोई बात नहीं, उसमें भी कल्याण है। இங்க இருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏதாவது கிராமத்துல கொண்டு போய் இருக்க சொல்றாங்க அப்படின்னா அப்பயே அக்செப்ட் பண்ணிக்கணும். अगर बच्चे ने गिलास गिराया, गिलास टूट गया, कल्याण है। இப்போ ஒரு குழந்தை வந்து கிளாஸ் வச்சிருக்கு, அந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிருச்சு அப்படின்னா அதுலயும் நன்மை தான் இருக்கு. लेकिन हम इतना गुस्सा करेंगे, तेरे को अकल नहीं, तुम कमा के रहा तो पता चलेगा, गुस्सा करेंगे गिलास फटाफट जुट जाएगा। நீங்க வந்து கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் உடைஞ்ச கிளாஸ் சேருமா? கோவப்படுறனால சேருமா? சேராது. गुस्सा करेंगे हार्ट का प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। கோவப்பட்டீங்க, ஹார்ட் அட்டாக் வரும், 10 லட்சம் செலவு பண்ணணும். गिलास था 10 रुपए का, கிளாஸ் எவ்வளவு ரூபாய்? 10 ரூபாய். அதுக்கு போய் 10 லட்சம் செலவு பண்ணுவாங்களா? गिलास से भी महत्व के आपके विचार, थॉट्स। கிளாஸை விட மகத்துவமானது நம்முடைய எண்ணங்கள். इसलिए मन को व्यर्थों से मुक्त रखना। ஆகையினால மனதை வீணானதிலிருந்து
விடுவித்து வைக்க வேண்டும். एक रामायण की घटना सुनाता हूँ। राम राजा बनने वाला था, लेकिन रात में आकर के मंत्रा ने कई कई को दो चार उल्टी बातें सुनाई। ராமாயணத்துடைய கதையை வந்து நான் சொல்றேன். மந்திரே என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவான விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க. तो राम राजा बनने के बजाय कहा कि तुम्हारा बेटा भी तो है, तुम बेटे को छोड़ करके राम को राजा बना रहे। और ये बातें सुन करके राम को राजा बनाने के बजाय 14 वर्ष वनवा में भेजा, सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग के कारण दशरथ ने प्राण त्यागा। அதாவது அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உன் பையன் இருக்கும்போது எதுக்கு ராமரை போய் ராஜ்யத்துல உட்கார வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஆகையினால அந்த ராமரை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புவாங்க. சீதையும் போயிடுவாங்க, லக்ஷ்மணன் போயிடுவாங்க. அப்போ எல்லா அவருடைய கணவர் தசரதனும் சரீரை விட்டுறாரு. उनको जंगल में रहना पड़ा, कांटे चुभते रहे, खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम, किसके कारण? मंत्रा के कारण। சாப்பிடுறதுலயே பிரச்சனை இருந்தது, தூங்குறதுக்கும் கஷ்டம் இருந்தது, அங்க புழு பூச்சி எல்லாமே முள்ளு எல்லாம் இருந்தது. அது எல்லாமே கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? மந்திரையினாலதான். तो मंत्रा को जो भी देखेगा उसकी भावना अच्छी चलेगी बुरी चलेगी? மந்திரைய பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லது தோணுமா அல்லது கெட்டது தோணுமா? मैं जब बचपन में मंत्रा का पाठ देखता था टीवी में, मैं कहता था इस बुढ़िया को होगा, उसको नहीं देखना। மந்திரையை பார்க்கும்போது என்ன தோணுமா? வெளியேத்து. மந்திரையுடைய பாட்டை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதான். இவங்களையே பாட்டுல சேர்த்திருக்காங்க, வெளியேற்றணும்னு சொல்லுவாராமா. लेकिन एक दिन हमने जब सोचा तो पता चला मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। மந்திரை வந்து ராமரோட என்ன செய்தாங்களோ அது சரியாக தான் செய்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தோணுச்சாம். अगर मंत्रा रात में उनके घर में ना आती तो राम राजा बनता। ஒருவேளை மந்திரை அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா, இரவு நேரத்துல வரலன்னா ராமர் வந்து ராஜ்யம் செய்திருப்பாரு. अगर राजा बनता तो जंगल में नहीं जाता। ராஜா ஆகல அப்படின்னா, ராஜா ஆகி இருந்தாருன்னா காட்டுக்கு போயிருக்க மாட்டார். जंगल में नहीं जाता, सीता की चोरी ना होती। ஜங்கலுக்கு காட்டுக்கே போகல அப்படின்னா சீதையை திருடி இருக்க அது என்ன சொல்றாங்க, கடத்திட்டு போயிருக்க மாட்டார். अगर सीता की चोरी ना तो रावण को न मारता। சீதையை வந்து கூட்டிட்டு போகல அப்படின்னா ராவணனை எப்படி அழிக்க முடியும்? रावण को ना मारता, राम की महिमा कोई नहीं गौती। राम की महिमा किसके कारण? मंत्रा के कारण। ராவணனை அழிச்சனால தான் ராமருக்கு மகிமை பாடப்படுது. அப்ப ராவணனை அழிக்கவே இல்லைன்னா ராமருடைய மகிமை எப்படி பாட முடியும்? இல்லாம போயிருக்கும். इसी तरह आज हर एक के जीवन में भी भगवान ने एक दो मंत्रा रखे, जो चुगली करते, यहाँ की बातें वहाँ करते, झगड़ा लगाते। लेकिन आज हमारा जो टेंशन है नेगेटिव, ऐसे मंत्राओं को देख करके। அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒரு ரெண்டு மந்திரிகள் இருப்பாங்க. அதாவது அங்கிட்டு இருக்க விஷயத்தை இங்கிட்டு சொல்றது, இங்கிட்டு இருக்கிற விஷயத்தை அங்கிட்டு சொல்றது, அப்படிலாம் வந்து இருக்கதான் செய்வாங்க. अगर राम के जीवन में मंत्रा ना आती, ना हनुमान मिलता, ना अंगद, ना ऋषि, ना मुनि, तो आज आपके जीवन में भी कोई प्रॉब्लम निर्माण करने वाली व्यक्ति ना होती तो आप यहाँ कैसे आते? तो आपके उनके कारण तो आपको बाबा मिला, दैवी परिवार मिला, दीदी दादियाँ मिली। மந்திரை மாதிரி நமக்கு ஆளுங்க வரும்பொழுதுதான் நம்ம பாபாவுடைய குழந்தைய ஆகி இருக்கிறோம், தீதி கிடைச்சிருக்காங்க, பாபா கிடைச்சிருக்காங்க, எங்கேத்துக்கு நம்ம வர முடிஞ்சது. நம்ம பிரச்சனையே இல்லைன்னா ஞானத்துக்கு வந்திருப்போமா? ஞானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அவங்க தானே கொடுத்துருக்குறாங்க. इसलिए जो हुआ अच्छा हुआ, जो हो अच्छा जो राम जब वनवास से आता है, सारे लोग उसको स्वागत करने के लिए आए थे। मंत्रा और कैकेयी नहीं आई थी, तो राम ने पूछा कि मंत्रा और कैकेयी माँ क्यों नहीं आए? कहा कि वो तो नहीं आई, सबको छोड़कर उनके पास गया। कहा कि माँ आप मेरा स्वागत करने के लिए क्यों नहीं आए? कहा कि बेटा हम कैसे आए, हमने तो तेरी चुगली लगाई थी। कहता है नहीं माँ, आपके कारण में पुरुषोत्तम राम, भगवान राम, विजय राम बन के आए। उसी ने ये कहा कि तुम तो बुढ़िया ना, तुमने मेरी चुगली दो थप्पड़ नहीं लगाई। ராமர் வந்து ராவணனை வெற்றி அடைஞ்சிட்டு வருவாங்க, ராஜ்யத்துக்கு வருவாங்க. வரும்பொழுது எல்லாருமே இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. மந்திரையும் கைகையும் மட்டும் வந்து 2 பேர் மட்டும் வரல. அப்போ நேரா என்ன பண்றாங்கன்னா, இவங்க ராமர் வந்து மந்திரையும் கைகையும் பாக்குறதுக்கு போறாங்க. கைகையை பார்த்து கேட்கிற, என்னம்மா என்னைய வந்து நீங்க இன்வைட் சுவாகதம் பண்றதுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்ல, நான் எப்படி எந்த முகத்தோட நான் உன்னைய வந்து இன்வைட் பண்ண வருவேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராமர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி என்னை அனுப்பிவிட்டனாலதான் எனக்கு வந்து புருஷோத்தம ராமர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குது. இந்த அளவுக்கு உயர்ந்ததாக நான் இருக்கிறேன்னா நீங்க தான் காரணம்னு சொன்னாங்களாமா. आज तक जिन्होंने तंग किया, परेशान किया,
उन सभी के प्रति क्या करो, शुभ भावना रखो और कभी एकांत में बैठ करके उन सबको शुभ भावना दो। आज तक आप लोगों ने हमें तंग किया, हमारा बहुत अच्छा हुआ, लेकिन फिर 5000 साल के बाद तंग करने के लिए जरूर आना। யாரெல்லாம் நமக்கு தொல்லை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இதே இந்த தொல்லை பண்ணனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு முயற்சி பாபாட்ட வந்திருக்கிறோம். ஆகையினால இந்த எண்ணங்கள் கொண்டு வாங்க. என்ன நடந்ததோ நல்லதாகவே நடந்ததுன்னு சொல்லி நினைங்க. நடக்க போறதும் நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்னு நினைங்க. அடுத்த 5000 வருஷம் கழிச்சு நீ தொந்தரவு பண்ணதுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லணுமா? नया साल आने वाला है अभी 2023। एक व्यक्ति के प्रति भी दिल में विरत नहीं रखो, नहीं तो दिल में बाबा नहीं बैठेगा। யார் 2023 வரப்போகுது புதிய வருஷத்துல நாம யாருக்காகவும் எந்த ஒரு தீய எண்ணங்கள் கொண்டுட்டு வரக்கூடாது. எல்லாருக்காகவும் சுப பாவனை வைக்கணும். அப்பதான் நம்முடைய உள்ளத்துல பாபா அமர முடியும். मेरे आसपास के जितने भी लोग बाबा ने रखे सब मेरा कल्याण करने वाले, मेरा अकल्याण करने वाला कोई नहीं है। யாரெல்லாம் நம்ம அருகாமையில் இருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே எனக்கு நன்மை செய்யறதுக்காகவே இருக்கிறாங்க. யாருமே எனக்கு தீமை செய்யவே முடியாது. इसलिए जो हुआ अच्छा हुआ। ஆகையினால என்ன நடந்ததோ நன்மைக்காகவே நடந்திருக்கிறது. तीसरी बात है व्यर्थों से मुक्त बनना है। மூன்றாவது வீணானதிலிருந்து விடுபடணும். इसके लिए रोज सवेरे 3 चीजें करो अच्छी तरह। अमृत वाला का योग अच्छा करो, क्लास के पहले आकर के आधा घंटा योग करो, और तीसरा रोज के ईश्वरीय महावाक्य सुनो। जो ये 3 चीजें अपने दिनचर्या में रेगुलर विधि पूर्वक करता है वो व्यर्थों से मुक्त है। வீணானதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா 3 விஷயங்கள் வந்து பாய்ஜி சொல்றாங்க. முதல்ல வந்து அமிர்த வேளை கண்டிப்பாக வந்து எந்திரிக்கணும். அடுத்தது முரளி கிளாஸுக்கு முன்னாடி 1/2 hour கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணணும். மூன்றாவது முரளி அவசியம் கேட்கணும். இந்த 3 விஷயங்கள் நீங்க செய்தீங்கனாலே, நியமப்படி செய்தீங்கனாலே நீங்க வீணானதிலிருந்து விடுபட்டவர்களாக ஆயிடுவீங்க. क्योंकि इन 3 चीजों से मनोबल बढ़ता है, आत्म जागृति होती है और उससे हम व्यर्थों से मुक्त बनते हैं। இந்த 3 விஷயத்தை நீங்க ரெகுலரா செய்தீங்க அப்படின்னா மனோபலம் அதிகமாகும், ஆத்ம ஜோதி பிரகாசம் அடையும், வீணானதிலிருந்து விடுபட்டுடுவோம். तो अमृत वाला कौन कौन करता, हाथ खड़ा करो। அமிர்த வேளை யார் யார் எந்திரிக்கிறீங்க அவங்க கொஞ்சம் கை உயர்த்துங்கன்னு சொல்றாங்க. ரெகுலரா செய்றவங்க, அமிர்த வேளை டெய்லி கரெக்டா செய்றவங்க கை உயர்த்துங்க. बहुत अच्छा है, ரொம்ப நல்லது. बाकी 2-3 नहीं करते, अभी शुरू करना। கொஞ்சம் பேர் 2-3 பேர் தான் செய்யல, இனிமே நீங்க ஆரம்பிச்சிடுங்க. लेकिन अमृत वाला का चुपचाप आपका कोई वीडियो बनाई जाए और वही वीडियो आपको 10 बजे दिखाई जाए तो அமிர்த வேளையில நீங்க என்ன எப்படி யோகா பண்றீங்கங்கறத யாராவது வீடியோ எடுத்துருக்காங்க, அந்த வீடியோவை தெரியாம எடுக்கறாங்கன்னா 10 மணிக்கு போட்டு காமிச்சா எப்படி இருக்கும்? दीवार के सहारे बैठे मुंह खुला के बना। அப்படியே 2 बार मच्छर अंदर भी गया और बाहर भी आए, पता भी नहीं चला। அப்படியே செவுர்ல சாஞ்சிட்டு அப்படியே வாய் திறந்துட்டு யோகா பண்றது அப்படியே நினைச்சிட்டே, அப்போ 2 கொசு உள்ள போகும், அப்புறம் வெளியே வரும், அதுவே தெரியாம இருக்கும். उठना पर ये नहीं, उठ करके कैसे बैठे थे वो मत होगा। எந்திரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, எந்திரிச்சு எப்படி உட்காரீங்க. इसलिए अमृत वेला अलर्ट होकर के करना। அமிர்த வேளை அலர்ட் ஆயிட்டு அமரணும். अमृत वेला सारा दिन का फाउंडेशन है। அமிர்த வேளை தான் ஃபுல் டே உடைய ஃபவுண்டேஷन. अब कोई मेहमान को घर में बुलाओ, मेहमान बहुत बड़ा व्यक्ति है, फोन करके बुलाओ, लेकिन वो आने से पहले अंदर से कुंडी लगा करके दरवाजा लगा करके सो जाओ, वो बेल बजा रहे, घंटी बजा रहे, दरवाजा नहीं खोलो, उनको कैसा लगेगा? இப்போ யாரையாவது நீங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிருக்கீங்க, இன்வைட் பண்ணிட்டு நல்ல வீடை கூட்டிட்டு படுத்து தூங்கிட்டீங்கன்னா கெஸ்ட் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? इसी तरह वो तो चला जाएगा, वो 10 काम कर छोड़ करके आए हैं, फिर फोन करो क्या बात आप आए नहीं, कहेगा मैं आया था, बेल बजाई थी आपने, दरवाजे नहीं पी ले आओ, फिर दोबारा बुलाया, फिर आया, फिर गेट बंद कर दिया, कुंडी बंद किया, फिर फोन करो, कहेगा कभी नहीं आऊंगा। நீங்க வீடை கூட்டிட்டு தூங்கிடுறீங்க, அப்போ ஃபோன் பண்ண
பண்றீங்க, ஃபோன் பண்ணிட்டு என்ன நீங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்தேன், பெல் அடிச்சேன், நீங்க திறக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க கால் பண்ணி சொல்றீங்க. ஆனா அவர் மறுபடியும் பல வேலைகளை விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்போ அந்த நேரம் நீங்க வர்ற நேரத்துல மறுபடியும் கதவு பூட்டிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யறது? इसी तरह हम अमृत वेला उठेंगे और बाबा तो हम कितना बड़ा मेहमान है, कितना व्यस्त रहता है, उसको बुलाएंगे, मीठे बाबा, प्यारे बाबा, पाजामा हम आपसे बातें करनी। अब उसको तो बुलाया, दरवाजे खिड़की बंद। பாபாட்ட அன்பான பாபா, இனிமையான பாபா, பியாரே பாபா, மீட்டா பாபான்னு சொல்லிட்டே உங்ககிட்ட நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே தூங்கிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? அதை பூட்டி இருக்குதானே அர்த்தம். इसलिए कहते हैं ना, तेरे द्वार खड़ा भगवान, भगत बरली जोली भगत तो हम संधि हो गए। பகவான் உங்களுடைய வாசல்ல நின்னுட்டு இருக்கிறாரு, ஆனா நீங்க அதை தூங்கிட்டு இருக்கிறீங்க. इसलिए आंखें खोल करके बैठो। ஆகையினால யோகா செய்யும் போது கண்ணை திறந்து பார்த்து உட்கார்ந்து யோகா பண்ணுங்க. और केवल खोल के भी नहीं बैठो, कोई मेहमान को बुलाओ, उसके चेहरे की तरफ देखते रहो। वो क्या बुलाए क्यों? इसलिए कई भाई बहने बाबा के फोटो के तरफ देखते रहेंगे बस, फिर घड़ी में देखेंगे और कब तक देखना है? कोई मेहमान घर में आया उसको देखते रहो, घड़ी की तरफ देखते रहो, उनको लगेगा शायद मैं आने के कारण डिस्टर्ब हो गया, मुझे जाना पड़ेगा। கெஸ்ட வந்து கூப்பிட்டுறீங்க, கெஸ்ட கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கழிச்சு மணியை பாக்குறீங்க, திருப்பி மோத பாக்குறீங்க, மணியை பாக்குறீங்க, மோத பாக்குறீங்கன்னா என்ன நினைப்பாரு கெஸ்ட்? போய் நம்ம வரது வந்து பிடிக்கல போல, கெஸ்ட் நம்மளை எப்ப கிளம்புவீங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க இல்லையா? அது போல யோகா உட்கார்ந்துகிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? தூங்க கூடாது, அலர்ட்டா உட்கார்ந்து யோகா பண்ணணும். इसलिए बाबा से बातें करो, ओ प्यारे बाबा, आपने मुझे क्या से क्या बनाया, कितनी प्राप्ति की कराई, कितना उपकार किया। इसी तरह अमृत वेला अच्छी करो और शरीरी विधेय बन जाएंगे। பாபாட்ட பேசுங்க, அன்பான பாபா, இனிமையான பாபா, நீங்க என்னவில இருந்து என்னவாக ஆக்கிட்டீங்க பாபா, எனக்காக எவ்வளவு உபகாரம் செய்திருக்கீங்க பாபான்னு சொல்லிட்டு பாபாட்ட பேசுங்க. कई तो क्या करेंगे, अमृत वेला बैठेंगे, शुरू करके मैं आत्मा हूँ, शांत स्वरूप, चांद सूरज तारांगन के पार जा रही हूँ। अब तारांगन के बाद ये झुटका लगे, नीचे हड्डी उड़ी टूट जाएगी। நான் ஆத்மா சாந்த சுரூபமா இருக்கேன், சாந்த சுரூபமா சொல்லி நான் மேல போயிட்டே இருக்கேன்னு சொல்லி போடுறாங்க, பார்த்தாலே பார்த்தா கீழே இருக்கு, தொங்கிட்டு இருக்கு. इसलिए अमृत वेला अच्छी तरह करना। அமிர்த வேலை வந்து நல்லபடியா செய்யணும். और जिसकी अमृत वेला अच्छी है उसका सारा दिन अच्छा जाएगा। யார் அமிர்த வேலை நல்ல விதமா செய்றாங்களோ அவங்க ஃபுல் டே வந்து அவங்களுடைய டே நல்லா இருக்கும். दूसरा, क्लास के पहले आधा घंटे का योग चाहिए। क्योंकि संगठन का योग मुझे केवल क्लास के पहले ही मिलता है। सारा दिन में हमारा संगठन का योग क्लास के पहले। क्लास के पहले जो योग नहीं करेगा, शाम तक मुरली की कोई पॉइंट बुद्धि में नहीं रहेगी, उड़ जाएगी। முரளி கிளாஸுக்கு முன்னாடி ½ அன் அவர் கண்டிப்பா நம்ம யோகா பண்ணணும். சங்கடித்து யோகா, எல்லாரும் சேர்ந்து யோகா பண்றதுக்கான டைம் வந்து அந்த ½ அன் அவர் யோகா தான். அப்போ யோகா பண்ணாதான் ஃபுல் டே நம்ம கேட்ட ஞானமும் சிந்தனையும் ஓடிட்டே இருக்கும். நம்ம யோகா பண்ணலன்னா அந்த ஞானமும் புத்தியில தங்காது. खेती के आप अनुभव है ना, खेती में धान डालने के पहले, बीज बोने से पहले उसको खेती को तैयार करते हैं, हल चलाते हैं और तब जाकर के बीज डालते हैं। इसी तरह बुद्धि रूपी खेती में ज्ञान का बीज डालना है। पहले आधा घंटा तक हल चलाओ, अर्थात उसको एकाग्र करो और फिर ज्ञान सुनो, तब मुरली सुनने में आनंद आएगा। वो मुरली आपके धारणा में आएगी। ஞானம் என்பது வந்து ஞானம்ங்கிறது விதையாக இருக்கு. எப்பயுமே வயல்ல என்ன பண்ணுவாங்க, விதைய போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து களையெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து பண்படுத்துவாங்க இல்லையா? அதுக்கு அடுத்துதான் பதப்படுத்தின பிறகுதான் அந்த விதைய போடுவாங்க. அப்பதான் நல்லபடியா முளைச்சு வரும். அதே போலதான் நம்ம முரளிக்கு முன்னாடி ஞானம், அது ½ அன் அவர் கண்டிப்பா யோகா பண்ணணும். ஞானம்ங்கிறது விதையா இருக்கு. புத்தி வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டு அதான் அது ½ அன் அவர் யோகா பண்ணும்போது ஃபுல் டே அந்த ஞானத்துடைய பாயிண்ட் चिंतनेला வந்துட்டே இருக்கும். इससे सेंटर का वायुमंडल भी अच्छा होगा। लेकिन आजकल मैं देख रहा हूँ इसमें ढीले होते जा रहे हैं। मधुबन में भी नियम है, हर सेंटर पर नियम है। इसलिए इस नए साल में क्या क्या करना है, इस नए साल में बिल्कुल, क्योंकि आगे समय अचानक आने वाला है, तो अपने आप को कर्मयोगी बनाने के लिए, निरंतर योगी बनाने के लिए
सबको इस नए साल से कल से शुरू करो, आधा घंटे का योग करना है। उसके लिए कोई बहाना नहीं मारना। बच्चे स्कूल में जाते हैं, सर बहाने हैं, आधा घंटे का योग करना है। அரை மணி நேரம் நம்ம கண்டிப்பா வந்து யோகா பண்ணணும். அது நம்முடைய நியமத்துல இருக்கு. சென்ட்ரல்லையும் சரிதான், மதுபன்லையும் சரிதான், எல்லா இடத்துலயும் நியமங்கள் இருக்கிறது. அரை மணி நேரம் யோகா பண்ணிட்டு செய்யணும், வாணி கேட்கணும். இப்போ எல்லாருமே அதுல லூஸ் ஆயிட்டோம், அதாவது விட்டு போயிடுச்சு. யோகாவில் உட்காரதே கிடையாது. யோகாவில் உட்கார்ந்தீங்கன்னா தான் நீங்க கர்ம யோகியாக ஆக முடியும். விதிப்படி நம்ம செய்யணும். இதுல நீங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படியாவது நீங்க கண்டிப்பா வாங்க, நான் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பணும், அங்க அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. और वो भी विधि पूर्वक करना है, ऐसा नहीं कि टाइम पास वाला करना ही हो। அதுவும் யோகா பண்றீங்கன்னா விதிப்படி செய்யுங்க, டைம் பாஸுக்காக செய்யக்கூடாது. नहीं तो कई माता क्या करते हैं, सवेरे क्लास के लिए आ रहे हैं, आते समय रास्ते में देख रहे हैं कि बैंगन की सब्जी वाला जा रहे हैं, फिर सोची कि वाह कितनी अच्छी बैंगन की सब्जी आई है, चलो आज दोपहर को इसके काराक्रम बनाएंगे, सब्जी बनाएंगे। फिर पहले सोचेंगे जाकर के मुरली सुनेंगे, उसके बाद जाते समय लेके जाएंगे। हाँ, फिर यहाँ आकर के बैठे, लाल लाइट चल रहा है, गीत बज रहे हैं। அதாவது கடைக்கு முரளி கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கிறீங்க, ஆண்டவே வந்து கத்திரிக்காய் வந்து வித்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உடனே மனசுல தோணுது, கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கு, மத்தியானத்துக்கு நல்ல காரம் குழம்பு வச்சிடலாம். முரளி கிளாஸ் கேட்டுட்டு நம்ம போகும்போது இந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு போலாம், இந்த மனசுல ஓடிட்டே இருக்குது. அப்போ யோகா வந்து எப்படி जब வரும்? योग में बैठेंगे, शुरू करेंगे मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ, फिर सोचेगा वो थैला तो लाए नहीं, वो बैंगन कैसे लेके जाओ। फिर कहेंगे ठीक है, उसके बाद तो प्लास्टिक का थैला तो हो गया, फिर आत्मा हूँ, शांत स्वरूप हूँ। யோகாவில் உட்கார்றது, நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமா இருக்கிறேன், சக்தி ஸ்வரூபமா இருக்கேன்னு சொல்லி பயிற்சி பண்றது. சாந்த ஸ்வரூபம் நினைச்சிட்டே இருக்கும் போதே கத்திரிக்காய் நம்ம வாங்கணுமே, பழி வாங்கிட்டு வரல, கொண்டுட்டு வராம போயிட்டோமே, சரி போனா போது கவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு திருப்பி நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமா திருப்பி ஸ்டார்ட் பண்றது. फिर सोचे कि गैस के ऊपर जो दूध रखा था गर्म करने के लिए, वो गैस को कम किया या बंद किया, कम किया, चलो कोई बुझा ही देगा, मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ। நான் வரும்பொழுது பால் அடுப்புல வச்சுட்டு வந்தேனே, ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே, திருப்பி நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமா இருக்கிறேன், சக்தி ஸ்வரூபமா இருக்கேன் பயிற்சி பண்ணேன். फिर सोचा अरे घर में तो मेहमान आने वाला था, मैं सोचा था उसके लिए इडली बनाऊं नाश्ते में, लेकिन दाल चावल तो भिगोए नहीं, चलो छोड़ो कुछ और बना देंगे, मैं आत्मा हूँ। लाल लाइट की सफेद लाइट हो गई, उसका टाइम पूरा हो गया। நான் வீட்டுல யோகாவில் உட்காந்துருக்காங்க, ஆகா அடுத்து வந்து கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன டிஃபன் செய்யலாம், இட்லி தோசை பண்ணலாமா இல்ல இட்லி வைக்கலாமா, இந்த மாதிரி மனசுல உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து அதுலயே நேரம் சரியா போயிடுது, ரெட் லைட் ஆஃப் ஆயிடுது, ஒயிட் லைட் ஸ்டார்ट ஆயிடுது. भक्ति मार्ग में यही किया, माला जप रहे राम 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 राम, देखना भाई बिल्ली दूध पे राम राम राम। हाँ, इधर यहाँ बैठ करके वही चीज। इसलिए योग में ध्यान में भी बैठने के बाद चेक करो कि मेरा ध्यान कहाँ है। பக்தியில கூட ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க, மாலையை ஓட்டிட்டே இருப்பாங்க, ஆனா மனசு எல்லா இடத்தையும் சுத்தி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஞான மார்க்கத்துல எங்க உட்காந்துட்டு எதையாவது இந்த சிந்தனை அந்த சிந்தனை வந்து இருக்கக்கூடாது, மனசு அலைப்பாயக்கூடாது. तो इसलिए विधि पूर्वक योग करना। ஆகையினால விதிபூர்வமாக யோகா செய்யணும். और तीसरा, रोज की मुरली यहाँ सेंटर पर सुनना। டெய்லி முரளி சென்டருக்கு வந்து கேட்கணும். आजकल कईयों को ऑनलाइन की माया लगी है, இப்ப எல்லாருக்கும் ஆன்லைன் மாயா வந்துருச்சு. जो ऑनलाइन से सुनेगा उसकी पूजा भी ऑनलाइन से हो जाएगी। யாரு ஆன்லைன்ல முரளி கேக்குறாங்களோ அவங்களுக்கு பூஜை கூட ஆன்லைன்ல தான் நடக்கும். उसको वर्षा भी ऑनलाइन वाला ही मिल जाएगा फिर। அவங்களுக்கு ஆஸ்தியும் ஆன்லைன்லயே தான் கிடைக்கும். आजकल मंदिर में लोग नहीं जाते, मोबाइल में या टीवी में देवी निकालेंगे, वही आरती उतारेंगे, वही लड्डू चढ़ाएंगे, वो लड्डू से खुशबू थोड़ी आएंगी। இப்ப அதாவது நாம ஆன்லைன்ல முரளி கிளாஸ் கேட்டோம்னா இப்போ என்ன பண்றாங்க, எல்லாரும் தேவியுடைய போட்டோ ஆன்லைன்லயே வருது, செல்லுலயே பாக்குறாங்க, அதுக்கே பூஜை பண்ணிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு லட்டு எல்லாம் வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்ப எப்படி கிடைக்கும், பலன் கிடைக்கும்? इसलिए हर एक को ये तीन चीजें जरूर करनी है। बाबा को एक बार पूछा था, बाबा त्रेतायुग वालों के लिए पढ़ाई का प्रबंध आप क्या करेंगे? उसके लिए मधुबन में इतने किचन वगैरह। बाबा ने कहा कि बच्चे त्रेतायुग वालों के लिए पढ़ाई के लिए मैं प्रबंध आगे चल करके करूंगा, केवल आप सतयुग के तैयारी करो। बाबा ने कहा कि 9 लाख रेगुलर स्टूडेंट बनाओ, और आप बाबा ने पीस ऑफ माइंड में ली, फेसबुक व्हाट्सएप ये चालू किया, किसके लिए? त्रेतायुग वाले के लिए। तो अगर हमें सतयुग में आना है, रेगुलर यहाँ करके मुरली सुननी। திரேதாயுகத்துல வரக்கூடியவர்கள் எப்படி பாபா வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க.
பாய்ஜி சொல்றாங்க, சத்தியுகத்துக்கு வரணும்னா சென்டருக்கு வந்து முரளி கிளாஸ் கேளுங்க. திரேதாவுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே ஆன்லைன்ல கிளாஸ் கேட்கறவங்க எல்லாம் திரேதாவுக்கு வந்து தானாவே வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம புருஷார்த்தம் பண்ண வேண்டாம். சத்தியுகத்துக்கு வர்றதுக்கு தான் புருஷார்த்தம் பண்ணணும். एक भील था एकलव्य, द्रोणाचार्य के पास गया, कहता है मुझे नंबर 1 चाहिए, मैं अर्जुन से भी होशियार हूँ। लेकिन उसने कहा कि तुम्हारे गुरु कौन है? आप ही मेरे गुरु हैं, आप कभी मेरे पास आए नहीं। चलो मैं दिखाता हूँ। एक जंगल में लेके पुतला दिखाया द्रोणाचार्य का, पुतले के सामने सिखाता। इसी तरह ये पीस ऑफ माइंड मुरली, फेसबुक, व्हाट्सएप, ये भी पुतला है, उसके सामने बैठ करके क्लास सुनेंगे, होशियार तो बनेंगे, नंबर 1 नहीं जाएंगे। इसलिए यहाँ आकर के मुरली सुनना है। ये 3 चीजें ब्राह्मणों के लिए अति जरूरी है और इस साल में हमें इसके ऊपर ध्यान देना है। इससे हम व्यर्थों से मुक्त बनेंगे और एवर रेडी बनेंगे। துரோணாச்சாரியர்கிட்ட வந்து சொல்லுவாரு, நான் நம்பர் 1 ஆகணும், அதுவும் வந்து அர்ஜுனனை விட நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா கத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஏகலைவன் வந்து சொல்லுவாரு. அப்போ துரோணாச்சாரியருடைய பொம்மையை வச்சுட்டு, அவருடைய சிலையை வச்சுட்டு அவர் கத்திருப்பாரு. ஆனா என்னதான் கத்துக்கிட்டாலும் அர்ஜுனுடைய இது வந்து வராது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா முரளி கேட்கும் போது நாம சத்தியுகத்துக்கு அர்ஜுனனாக இருப்போம். நாம சிலையை வச்சு நம்ம செய்யறோம், அதாவது ஆன்லைன்ல கேட்கிறோம், வாட்ஸ்அப்ல பார்த்தேன், அதுல செய்தி அப்படின்னு சொன்னா அது வந்து ஏகலைவன் மாதிரி இருக்க வேண்டியதுதான் சொல்றாங்க. इसलिए अब हमें ये 3 चीजें, और जो ये 3 चीजें करता है वो शक्तिशाली बन सकता है। चलो ट्रैफिक कंट्रोल करके फिर बाद में सुनेंगे। நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் முடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ் கேட்போம். कितना 8 बजे तक बैठेंगे? बैठेंगे 8 மணி வரைக்கும் கிளாஸ் கேட்கலாமான்னு கேக்குறாங்க. 8 बजे पूरा कर। புரியுது இல்லையா? வேகமா சொல்றேன்னா ये 3 चीजें जो करेगा उसको किसी के दोष दिखाई नहीं पड़ेंगे, संकल्प वेस्ट नहीं चलेंगे। இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யாருடைய குறையும் உங்களுக்கு தெரியாது, வீணான எண்ணங்கள் உங்ககிட்ட வராது. अमृतवेला का योग क्लास के पहले योग और मुरली ध्यान से सुनना। அமிர்தவேளை யோகா, முரளிக்கு முன்னாடி 1/2 hour யோகா, मुरली 3 गवनमा செய்யணும். एक इसका कितना महत्व है, एक सुंदर घटना सुनाता हूँ। 1-2 महिलाएं थी, एक रहती थी 2 मंजिल पर ऊपर, दूसरी रहती थी नीचे के मंजिल पर। तो 2 मंजिल वाली महिला रोज अपने घर की खिड़की से पड़ोसनी की छत पर देखती है। वो पड़ोसनी छत पर कपड़े सुखाते हैं, उसके कपड़े देख के पति को बुलाती है, कहते इसको कोई अक्ल नहीं, कितने गंदे कपड़े, कितने मैले कपड़े, जाकर के पूछ क्या हो, वो क्या साबुन लगाते हैं, क्या सर्फ लगाते हैं। पति कुछ नहीं बोलता। 2 பெண்மணிகள் வந்து இருக்காங்க, ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வந்து வசிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மொட்டை மாடியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கீழே ட்ரெஸ் காய்ஞ்சிட்டு இருக்கிறது. இங்க பாருங்க என்னதான் ட்ரெஸ் துவைச்சிருக்கிறாங்க, இவ்வளோ அழுக்கா இருக்கு, இப்படியுமா துவைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பத்தி வந்து அதை கேட்டுட்டே இருக்கிற, பதில் பேசல.
रोज बुला करके वो दिखाते जाओ, पूछ के आओ, पति कुछ नहीं बोलता। டெய்லி வந்து பத்திய கூப்பிட்டு தன்னுடைய கணவரை கூப்பிட்டு போய் கேட்டுட்டு வாங்க, ஏன் இவ்வளவு அழுக்கா ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பத்தி வந்து கேள்வி கேட்கறது இல்ல. एक दिन जब उसने उसी खिड़की से देखा तो पड़ोसी के कपड़े अच्छे दिखने लगे। फिर पति को बुलाया, कहते आज इसको कैसा अक्ल आ गई, कितना अच्छा धुला गया, जाओ पूछ के आओ। पति धीरे से मुस्कुराता और कहता है आज सवेरे सवेरे मैंने अपने घर की खिड़की के कांच साफ किए। அப்போ பத்தி வந்து சொன்னாரா, இன்னொரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க பெண்மணி வந்து பாக்குறாங்க அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு பார்த்தா நல்லா வெள்ளையா பளிச்சுன்னு துவைச்சிருக்கிறாங்க. பளிச்சுன்னு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. அப்போ அவர் சிரிச்சுட்டே வந்து சொன்னாரா, இன்னைக்கு காலையில தான் வந்து ஜன்னல் எல்லாம் நல்லா தொடச்சேன்னு சொன்னாரா. उनके कांच गंदे थे इसलिए कपड़े गंदे दिखते थे। இவங்க ஜன்னல்ல தான் அழுக்கு இருந்திருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய Dress வந்து அழுக்கா இல்ல. அப்போ அழுக்கு எப்ப தெரியுது, தன்னுடைய ஜன்னல்ல அழுக்கு இருந்தனால. इसी तरह जिस दिन सेंटर पर नहीं आएंगे, अमृत वाला ठीक नहीं करेंगे, योग ठीक नहीं करेंगे, आपकी बुद्धि पे खिड़की गंदी होगी, उसी से जिसको भी देखेंगे सब गलत नजर आएगा। फिर कहेंगे ऐसी करते वैसी करते। इसीलिए व्यर्थों का कारण है 3 बातें, इसलिए 3 बातें जरूर करनी है। எப்போ வந்து அமிர்த வேலை யோகா பண்ணல, முரளி கிளாஸ் கேட்கல, யோகா பண்ணலையோ அப்ப நம்முடைய ஜன்னல்ல வந்து அழுக்கு சேர்ந்துரும். அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ குறை சொல்லிட்டே தான் இருக்கும். நெகட்டிவ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. तो कौन-कौन खिड़की साफ करता है रोज हाथ खड़ा करो। யார் யார் வந்து ஜன்னலை தொடச்சிட்டு இருக்கீங்க, கை தூக்குங்க பாப்போம். முரளி கிளாஸ் மூணுமே செய்றவங்க கை தூக்குங்கன்னு சொல்றாங்க. खिड़की मतलब घर की नहीं। உங்க வீட்டு ஜன்னலை சொல்லல. अब मैं नेपाल में गया था तो वहाँ भी यही क्लास किया था। 3 दिन की भट्टी थी, तो दूसरे दिन मैं रोज खिड़की साफ करके आओ, तो दूसरे दिन 2-4 माताएं आई नहीं क्लास में। तीसरे दिन बहनों ने पूछा अरे कल क्यों नहीं आए थे, कहते वो भैया ने कहा था खिड़की साफ करो। कल हम सारा दिन खिड़कियां साफ करने में लगे थे। मैंने कोई घर की खिड़की नहीं बोली थी, बुद्धि रूपी खिड़की। பிரதர் வந்து நேபாளத்துல ஒரு இடத்துல கிளாஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க. 3 டேஸ் 3 நாள் வந்து பட்டி வச்சிருக்காங்க. முதல் நாள் பாய்ஜி சொல்லியிருக்கிறாங்க ஜன்னல்லாம் சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் வந்து பார்த்தா அந்த மாதாஜி வரக்கான 2-3 மாதாஸ் 3ஆவது நாள் பட்டிக்கு வந்து வந்திருந்தாங்க. என்ன மாதாஜி நீங்க காணாம பட்டிக்கு அப்படின்னு சிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதாஜி சொன்னாங்களா, பிரதர் தானே சொன்னாரு ஜன்னல்லாம் தொடங்கன்ட்டு, அதனால எங்க வீட்டு ஜன்னலை தொடச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால புத்திங்கிற ஜன்னலை தொடங்க, இந்த உங்க வீட்டு ஜன்னலை தொடச்சுதான் செய்யணும். बाबा சொல்றது நம்முடைய புத்திங்கிற ஜன்னலை க்ளீன் பண்ணுங்க. एक भाई ज्ञान में चलता था, 2 साल से ज्ञान में चलता था। वो एक बार होटल में गया, समोसा मंगाया। समोसा जानते हैं ना, समोसा தெரியும் இல்லையா, ஹோட்டலுக்கு போயிட்டு समोसा வேணும்னு கேட்டாங்களா. 2 किलो समोसा मंगाया, मैदे का छिलका ऊपर का फेंकता है और मसाला खाता है। அதுல மைதாவுல தான் செஞ்சிருப்பாங்க சமோசா வந்து. மேல இருக்கக்கூடிய அந்த மடிச்சிருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய மசாலா மட்டும் சாப்பிட்டாங்களாம். 2 கிலோ வாங்கிட்டாங்களாம். तो मैनेजर ने कहा कि भाई आप मैदा पसंद नहीं करते? बोला पसंद तो करता हूँ, लेकिन आजकल मैं ब्रह्मा कुमारी आश्रम में जाता हूँ। उन्होंने कहा कि बाहर का नहीं खाना, इसलिए बाहर का निकाल करके अंदर का खा रहा हूँ। நான் வந்து பிரம்மா குமாரி கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறேன். அவங்க வெளியே போய் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. வெளியே இருக்கிறத சாப்பிட கூடாது, அதனால நான் வந்து மேல இருக்கக்கூடிய சமோசாக்களை எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய இதை மட்டும் சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். बाहर का मतलब दूसरे का हाथ का बना हुआ, ये उसका अर्थ है। வெளியே இருக்கக்கூடியதுன்னா என்ன अर्थம், அடுத்தவங்க கையால செஞ்சதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். इसलिए होटल पर बोर्ड लिखा है होटल, हो सके तो यहाँ से टल निकल जाना। ஹோட்டல் அப்படின்னா என்ன, இப்படி இருக்கு. இங்க இருந்து ஹோட்டல் போய் எழுதி இருக்கு. और एक बार बताना, होटल हो सके तो टल मैंने निकल जाए यहाँ से बोर्ड में। ஹோட்டல் விட்டு வெளியே போங்க. வெளியே அதாவது வெளியே ஹோட்டலுக்குள்ள சாப்பிட வேண்டாம், ஹோட்டலுக்கு வெளியே போகணும்னு அர்த்தம். कहते घर घर में लक्ष्मी आएगी, लक्ष्मी आने के लिए यहाँ क्या करते हैं आप लोग? यहाँ मनाते ना, दिवाली मनाते हैं। இங்க தீபாவளி கொண்டாடுவீங்க இல்லையா, லட்சுமியை வந்து பூஜை பண்ணுவாங்கல்ல. क्या करते हैं? என்ன செய்வீங்க தீபாவளி அன்னைக்கு? एक तो सफाई करते हैं, ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துவீங்க இல்லையா வீட்டை. उसके बाद क्या करते हैं? दीपक जलाते हैं। ரெண்டாவது தீப எரிய வைப்பீங்க. आई लक्ष्मी, அந்தாங்களா லட்சுமி. लक्ष्मी आते उल्लू के ऊपर, उल्लू को लाइट में दिखता ही नहीं। அதாவது உள்ளுனா ஆந்தை தான். ஆந்தைக்கு வந்து நைட் கண்ணே தெரியாது, उसको दिखता ही नहीं, और फिर फटाका बजेगा वो लोग घबरा करके कहीं और चला जाएगा, तो लक्ष्मी कैसे आएगी? அதாவது
நைட் நேரத்துல வேட்டுலாம் வெடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த என்ன பண்ணும், ஓடி போயிடும். ஓடி போயிடுச்சுன்னா லட்சுமி எப்படி வருவாங்க? वास्तव में दीपक कौन सा? आत्मा का दीपक। सफाई कौन सी? मन के अंदर ईर्ष्या करना। ये कहा कुछ किया कुछ। ஆத்மாவுடைய தீபத்தை ஏத்தணும், மனசுல இருக்கக்கூடிய பொறாமை வெறுப்பு அதை எல்லாத்தையுமே அழிச்சிடணும். इसलिए रोज खिड़की को लास्ट की एक बात सुना करके पूरा करेंगे। டெய்லி வந்து நம்முடைய ஜன்னலை சுத்தப்படுத்தணும். कितनी बातें बताई? 3। पहली कर्म गति को समझना, व्यर्थों से मुक्त बनेंगे। दूसरी, जो हुआ अच्छा हुआ, रामायण की घटना सुनाई। पहले वाले में आगरा की घटना सुनाई। और तीसरी, रोज खिड़की को साफ करना। ஒன்னு கர்மத்துடைய கதி, ரெண்டாவது எது நடந்ததோ நன்மைக்காக நடந்துட்டு இருக்கிறது, அது வந்து ராமாயணத்துடைய கதையை வந்து பிரதர் சொன்னாங்க. மூன்றாவது சுத்தப்படுத்துறது, மனசுங்கிற ஜன்னலை और சுத்தப்படுத்துறது. चौथी बात है, अगर मुझे व्यर्थों से मुक्त बनना है, जीवन में आने वाली नेगेटिव बात को पॉजिटिव में चेंज करो। நாலாவது விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நெகட்டிவை நாம பாசிட்டிவாக மாத்தணும். किसी ने गाली दी, क्या समझो? गाली नहीं, मेरे ऊपर गुलाब का फूल डाल दिया। யாராவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா நினைங்க, என் மீது ரோஜா மலர் போட்டுட்டு இருக்கிறாங்க. जो संगम युग में गाली देगा, वो दोपहर में रोज आपके मूर्ति के सामने गुलाब का फूल चढ़ाने का काम करेगा। சங்கமயுகத்துல எவ்வளவு உங்களுக்கு திட்டு விழுகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய மூர்த்திக்கு முன்னாடி பூ போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். யார் திட்டுறாரோ इसलिए नेगेटिव सोचने के बजाय, और ही बाबा को, बाबा आज आपने बहुत अच्छा भगत भेजा था, उसने बहुत अच्छा फूल डाल के आपका बहुत बहुत धन्यवाद, कल भी किसी को भेज देना। அதனால பாபாட்ட சொல்லணும், பாபா எனக்கு வந்து இன்னைக்கு பூ மாலை போறதுக்காக நிறைய இன்னைக்கு ஆள் அனுப்பியிருக்கீங்க, நாளைக்கு எனக்கு ஒரு ஆள் அனுப்பிவிடுங்க பாபா திட்டுறதுக்கு. அதான் பூ மலர். कोई देवी की पूजा करता है तो देवी क्या करते हैं? उसको आशीर्वाद देती है। தேவி வந்து பூஜை பண்றாங்க, மலருடைய பூ வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த தேவி என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம் தானே கொடுப்பாங்க. तो इसी तरह हमें को देवी को कोई गाली भी देगा, वरदान याद कर बजाय नीचे करके चेहरा पीछे नहीं करती। எந்த தேவியாவது பக்தர்கள் போய் திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஆத்மா திட்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே போட்டுக்குதா? और हमें कोई गाली देता है, 15 दिन में उसे बात नहीं करेंगे, ऐसे मुंह करके जाएंगे, वरदानी के हाथ के बजाय ऐसा करेंगे। ऐसा कोई मंदिर में है? எந்த தேவியாவது இந்த மாதிரி கையை வச்சிருக்குமா? யாராவது நம்மளை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 15 நாள் பேசுறதே கிடையாது, முகத்தை கூட பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வரதானத்துடைய கையை இப்படி வச்சுக்கிறதுக்கு பதிலா பிரதர் செஞ்சு காமிச்சாங்களே அப்படி ஆயிடுதான். हाँ, जैसे अभी आप यहाँ आए, थोड़ा घर में लेट जाएंगे, जाते लोग बोलेगा ओम शांति भी जाते, सवेरे जाते, शाम को जाते, वहीं जाकर के वहीं खा के आओ। இப்ப சென்டருக்கு வந்திருக்கிறீங்க, சொல்லுவாங்க காலையிலயும் போனீங்க சாயங்காலம் போனீங்க, டெய்லி போயிட்டே இருக்கிறீங்க, நீ அங்கேயே போய் இருந்துக்க வேண்டியதானே, அங்க போய் சாப்பிட வேண்டியதானே. तुरंत आपको जाते फिर ऐसी बातें बोलते गुस्सा आएगा। इसलिए पहले से तैयारी करके जाओ, अब मैं जाऊंगी, जाते मेरी पूजा हो जाएगी। நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே இப்படி கேள்வி கேட்டாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வந்துடும், என்ன இவங்களை வந்து இப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால இப்பயே நீங்க தயார் பண்ணிக்கிட்டு போங்க. என்னதான் நம்மள தோசை விட்டாலும் நம்ம பூஜை நல்லா நடக்குது அப்படின்னு நினைங்க. तो देवी को पूजा हो तो देवी क्या करते हैं? वरदान देते हैं। பூஜை நடந்ததுன்னா என்ன பண்ணணும்? வரதானம் கொடுக்கணும். तो आपको भी कोई बोलना शुरू करेगा, आप भी क्या दो? वरदान। मतलब हाथ से नहीं दो और चिढ़ जाएंगे, बड़ा देवी बन के आई, शक्ल जाकर देख लें। யாராவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா மனசார நீங்க அவங்களுக்கு வரதானம் கொடுங்க, கையை இப்படி வச்சுட்டு கொடுத்துடாதீங்க. ஆமா இவங்க பெரிய தேவி ஆயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. मन से कहो कि बाबा आज हम कितनी अच्छी बातें सुन के आए, बाबा अगर ये भी वहां होते तो कितना अच्छा होता। तब उसको लगेगा मैं पहले थोड़ा भी बोलता था, एक काली बनती थी, और आज तो चुपचाप। इसका मतलब आज का क्लास उसको अच्छा लगा है ना, कुछ फर्क हो गया। மனசுல நினைக்கணும், பாபா நமக்கு நல்ல கிளாஸ் கொடுத்துருக்கிறாரு, நம்ம கிளாஸ் கேட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசார அவங்களுக்கு சுப பாவனா பண்ணிட்டு அமைதியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தோணும், என்னடா எப்பயுமே நம்ம எதையாவது ஒண்ணு திட்டுனாலே இவங்க காலி ஆயிடுவாங்க, பத்திரகாளி ஆயிடுவாங்க, இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அவங்க அந்த அளவுக்கு நாம இருக்கணும், கோவப்படக்கூடாது. इसलिए हर नेगेटिव बात को पॉजिटिव में चेंज करो। ஆகையினால ஒவ்வொரு நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்க. बुराई को भी अच्छाई में बदलो। கெட்டதையும் கூட நல்லதாக மாற்றி விடுங்கள். एक महाराष्ट्र में एक संत थे जिनका नाम था तुकाराम महाराज। वो बहुत भक्ति करते थे विठल की। क्या भक्ति करते? विठल एक ये उनकी भक्ति करते थे विठल की।
பக்தனா हाँ விட்டல் அதாவது மகாராஷ்டிரால ஒருத்தர் இருந்தாராம். விட்டல்ங்கிற ஒருத்தருடைய பேர். அந்த அவர் வந்து பக்தி பண்ணுவாராம். तुकाराम महाराज उसका नाम துக்காராம். तुकाराम। तो गली के लोगों को पसंद नहीं था वो भक्ति, वो मना करते थे, तो भी उसको अच्छा लगता था, वो करता था। அவருக்கு வந்து பக்தி செய்யறது ரொம்ப பிடிக்குமா, மக்களுக்கு வந்து அந்த பக்தி பிடிக்காதாம். तो एक दिन लोगों ने सोचा कि इसका हम अपमान करेंगे तो वो अपने आप भक्ति छोड़ देगा। இவரை நம்ம அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னா இவர் பக்தி விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சாராம். तो सवेरे सवेरे वो जा रहा था मंदिर में, तो सभी गली वालों ने पकड़ लिया, पकड़ करके उसके गले में सब्जी की माला बना करके पहना दिया। बैंगन, टमाटर, आलू, मटर, मिर्ची, नींबू सभी माला बना करके पहना दिया उसको। அவர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாராம். போற வழியில அவருக்கு அந்த ஏரியாவுல தெருவுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவருக்கு எதையாவது பாடம் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு மாலையா செஞ்சு அவர் கழுத்துல போட்டு விட்டாங்களாம். उसका मुंह काला करके उसके बाल उतर करके उसके ऊपर हल्दी का लेप लगा दिया। முகத்துல கருப்பு பூசி முடிய வந்து கட் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் பூசி விட்டுட்டாங்களாம். इतना ही नहीं, उसको गधे पर बिठा करके गली गली में घुमा करके उसकी बेइज्जती की। அவரை கழுதையில உட்கார வச்சு தெரு தெருவா சுத்தி அவரை மரியாதை இழக்க வச்சாங்களாம், அவமரியாதை செய்தாங்களாம். इतना नहीं, उसके घर के सामने लाया, पत्नी को बुलाया घर से। அது மட்டும் இல்ல, அவருடைய மனைவியை கூப்பிட்டு அவரை வந்து அவமரியாதை செய்திருக்கா. और पत्नी को कहा है तो उनको पति को बहुत दिन से बोला भक्ति छोड़ो, नहीं किया, इसलिए आज ऐसी हालत की है। இவர்கிட்ட நாங்க சொன்னோம் பக்தி பண்ணாதன்னு சொல்லி, இத்தனை நாள் கேட்கவே இல்லை, அதனால உன்னுடைய கணவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னாங்க. पत्नी से देख करके उसको सही नहीं हुआ, सबको गुस्सा गाली देती है, गुस्सा करते हैं सबके ऊपर। அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரையும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. तो तुकाराम महाराज जो गधे पर बैठे थे, पत्नी को कहते इनको गाली क्यों दे रहे? ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला करके दिए करके दिखाता है। அப்போ அவர் அந்த பிரதர் சொன்னாராம், அந்த பதி சொன்னாராம், எதுக்கு நீ போய் திட்டிட்டு இருக்க, ஒரு வாரத்துக்கு உனக்கு சப்ஜி கிடைச்சிருச்சு, காய்கறி கிடைச்சிருச்சு, எதுக்கு திட்டிட்டு இருக்கன்னு சொன்னாராம். और कहा इनको गाली मत देना, जब मेरी शादी हुई थी उस समय बारात ही नहीं निकली थी, आज ये लोगों ने पूरी गांव में मेरी बारात निकल करके लाई। பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஊர்வலமே நடக்கவே இல்லை, இன்னைக்கு என்னைய ஃபுல்லா ஊரையே சுத்தி வந்து வந்தாங்க, ஃபுல் வீடு ஃபுல் மக்களே வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ஊர்வலம் பெரிய ஊர்வலமா இருந்ததா. और कहा इनको गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे धूप बहुत तेज थी, और तेज धूप में लोगों ने पाँव में कुछ नहीं पहना था, इन सब के पाँव में छाले फोड़े होंगे, मुझे कुछ नहीं हुआ, मैं आराम से ऊपर गधे पर बैठा था। பாவம், இவங்க செப்பல் கூட போல, கால்லாம் வலிச்சிருக்கும், கல்லெல்லாம் குட்டி இருக்கும், நான் பாரு ஆறாம வந்து கழுதை மேல உட்காந்துட்டு ஊரே சுத்திட்டு வந்திருக்கேன், இவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு சொன்னாராம். और कहा इनको गाली मत देना, मेरे सिर में फोड़े हो गए थे, ये लोगों ने बाल उतर करके हल्दी लगाई, हल्दी तो एंटीबायोटिक का काम करते, अब ठीक हो जाएगा। அப்போ சொன்னாரா, முடியையும் வந்து ஈஸியா கட் பண்ணி விட்டுட்டாங்க, முடி வெட்டுறது பைசா மிச்சம் இல்ல, முடியை கட் பண்ணி விட்டுட்டாங்க, மஞ்சளும் பூசி விட்டுட்டாங்க, அப்போ ஆன்டிபயோட்டிக்கும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதான் எதிர்ப்பு இது வந்து வந்துருச்சுன்னு சொன்னாங்களா. बुराई को भी अच्छाई में बदला, इसको कहते हैं सहन शक्ति, इसको कहते हैं नेगेटिव को पॉजिटिव में चेंज करना। கெட்டதையும் கூட அவர் நல்லதாக மாத்திட்டாரு, நெகட்டிவா பாசிட்டிவா வந்து மாத்திட்டாரு. और जो नेगेटिव को पॉजिटिव बनाता है उसके पास एक शक्ति आती है, और उस शक्ति का नाम है सहन शक्ति। நெகட்டிவ பாசிட்டிவா மாத்துறதுக்கு பேர் தான் சகன் சக்தி, பொறுமை சக்தி. सहन शक्ति बड़ी बहन है, சகன் சக்தி बड़ी बहन है, यंगर सिस्टर, यंगर सिस्टर, सभी शक्तियों की बड़ी बहन सहन शक्ति। சகிப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட பெரிய சிஸ்டர் அவங்க தான். जब बड़ी बहन आएगी सहन शक्ति की, बाकी सारी शक्ति आएगी। பெரிய சிஸ்டர் வந்தா சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் எல்லாரும், இளைய சிஸ்டர்ஸ் எல்லாரும் दैवी गुण शक्तियों के बच्चे, हर बच्चे हर शक्ति के पीछे 4-4 गुण होते हैं। ஒவ்வொரு குணத்துக்குமே கீழே 4 சக்திகள் வந்து இருக்குது, 4 குணம் இருக்குது குழந்தைகள். इसलिए अगर मुझे जीवन में सक्सेस बनना है, शुभ भावना रखना है, शुभ भावना रखनी है, इसलिए नेगेटिव को पॉजिटिव में चेंज करो, व्यर्थों से मुक्त बनो। நம்ம ஒவ்வொருகளையும் வெற்றி அடையணும் அப்படின்னா சுப பாவனை வந்து வைக்கணும், நெகட்டிவ்ல இருந்து நம்ம விடுபடணும், வீணானதுல இருந்து விடுபட்டு இருக்கணும், பாசிட்டிவாக ஆகுங்க. इसलिए
4 बातें आज पक्की करके जाना, तब जाकर के आप फरिश्ता बन सकेंगे, हल्के बन सकेंगे, व्यर्थों से मुक्त बन सकेंगे। 4 விஷயத்தை நம்ம வந்து பக்கா பண்ணிட்டு போகணும். அப்பதான் நம்ம லேசானவங்களா இருக்க முடியும், ஃபரிஸ்தா ஆக முடியும், விதேகியாக ஆக முடியும். एक शिष्य था, गुरु जी के पास जाता है, कहते गुरु जी मैं बहुत भक्ति करता हूँ, दान करता हूँ, लेकिन मुझे कुछ अनुभव नहीं हो रहा है। ஒரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட போனாரா, நான் நிறைய பக்தி பண்றேன், தானம் செய்றேன், ஆனா எனக்கு எந்த அனுபவமே ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாராமா. गुरु जी हंसने लगे, कहते बात तो सही है। 3-4 दिन पहले मैं बगीचे में बैठा था, वहाँ 5-6 युवा आए, उनको बहुत प्यास लगी थी। गुरु जी ने कहा सामने कुआं है, वहाँ बाल्टी है, रस है, जाकर पी के चले जाना। சிஷ்யர் தோட்டத்துல வாய்ஸ் அவர் एक बार बताना। तो गुरु जी ने कहा सामने एक कुआं है, बगीचे में कुआं है, वहाँ बाल्टी है, रस्सा है, वहाँ कुएं से निकाल करके पानी पी के आप लोग चले जाना। குரு வந்து சொன்னாரா, எதுக்கெல்லாம் வந்து கிணறு இருக்குது, தோட்டம் இருக்குது, பக்கெட் இருக்குது, நீங்களே தண்ணியை குடிச்சு நீங்க போயிட்டே இருக்கலாம்னு சொன்னாரா। 5-6 युवा वहाँ चले गए, उन्होंने बाल्टी को रस्से से बांधा, नीचे छोड़ा, पानी खींचा, पानी नहीं मिला, दोबारा बाल्टी डाली, फिर खींचा, नहीं मिला, 10 बार वो बाल्टी डालते रहे, पानी खींचा, पानी नहीं मिला। அந்த 5 இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க, தண்ணி வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க, தண்ணியை போய் எடுத்து குடிங்க, அங்கதான் பக்கெட் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க। அவங்க 5 இளைஞர்களும் தண்ணியை வந்து மோந்துட்டே இருக்கிறாங்க, இறைச்சிட்டே இருக்கிறாங்க, 10 தடவை இறைக்கிறாங்க, ஆனா தண்ணி வந்து வரவே இல்லை। कुआं था, बाल्टी थी, रस्सा था, तो भी प्यासे गए, क्योंकि बाल्टी को छेद थी। அங்க பக்கெட் இருந்தது, தாகமும் எடுத்துட்டு இருக்குது, ஆனா தண்ணி கூட நிறையவே இல்லை, ஏன்னா பக்கெட் வந்து ஓட்டையா இருக்கு। इसी तरह वो तो कुएं के पास गया था, हम तो सागर के पास है, हमारे मन बुद्धि बाल्टी है, हम सागर देने के लिए तैयार भी है, लेकिन हमारे मन को छेद है, मेरा सोचने की आदत है, ना आत्मानुभव ना परमात्मानुभव होगा। इसलिए अपने मन के छेद को बंद करो, और इसके लिए 4 बातें सुनाए। அதாவது நாமளும் கூட ஞானம் கேட்கிறோம், அது வந்து வீணானதாக ஆயிடக்கூடாது, நம்முடைய மனசு புத்தி தயாரா இருக்கு। உலகத்துல அவங்க கூட கிணத்துக்கு தான் போனாங்க, நம்ம கடல்கிட்டே வந்திருக்கோம், அதனால எவ்வளவு வேணாலும் தண்ணியை நம்ம இறைச்சிக்கலாம், ஆனா நம்முடைய மனசு புத்தியில வீணானதுங்கிற ஓட்டம் மட்டும் இருக்கக்கூடாது। इसलिए 2023 में व्यर्थों से मुक्त बनना, संकल्प को बचाओ, समय को बचाओ, और एवर रेडी बन जाएंगे। நம்ம இந்த 2023ல நம்ம நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்தணும், நம்முடைய சங்கல்பத்தை மிச்சப்படுத்தணும், வீணானதிலிருந்து விடுபடணும்। और मैंने केवल क्लास किया नहीं, लेकिन हमने अपने जीवन में अनुभव भी किए इसके। நான் வந்து கிளாஸ் பண்ணல, என்னுடைய வாழ்க்கையில செய்த அனுபவத்தை சொல்றேன்। मैं वैसे तो महाराष्ट्र में एक छोटे से गांव में जन्म लिया, 11 साल स्कूल भी नहीं गया था। பிரதர் வந்து மகாராஷ்டிராவுல பர்த் எடுத்திருக்காங்க, நேட்டிவ் பிளேஸ் அதுதான், அவங்க ஒரு கிராமத்துல பிறந்தாங்க, 11 வயசு வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கே போகல। 6-6 महीना लौकिक में स्नान भी नहीं करते थे हम लोग, 6 மாசம் வரைக்கும் குளிக்க கூட மாட்டாங்களாம், इतना झोपड़पट्टी में रहते थे। அந்த அளவுக்கு குக்கிராமம்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்தாங்களாம்। 11 साल के बाद हमारे खेती से रोज बच्चा जाता था, मैं सोचता ये बच्चा कहाँ जाता है। एक दिन मैं इस बच्चे के पीछे पीछे गया, वो गांव में एक मंदिर में स्कूल लगती थी, वहां जाकर के बैठ गया। ஒரு முறை பார்த்தாங்களா, குழந்தைங்க டெய்லி போயிட்டே இருந்தாங்களா, எங்க இந்த குழந்தைங்க போறாங்கன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லி பின்னாடியே போனாங்களா, போகும்போது ஒரு கோவில்ல குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தாங்களா। तो मैंने कहा सर मुझे भी पढ़ना है। टीचर ने मना किया, तुम बड़े हो गए अब थोड़ी पढ़ सकते हैं। हमने कहा सर मुझे कोई सर्टिफिकेट वगैरह नहीं चाहिए, मुझे बस का बोर्ड वगैरह में कैसे पढ़ूं। तो मेरी लगन देख करके टीचर ने कहा कल से आना शुरू करो। அங்க வந்து சின்ன குழந்தைங்க தான் படிச்சிட்டு இருந்தாங்க। அப்ப சார்ட்ட சொன்னாரா, நானும் படிக்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்களா। சார் சொன்னாரா, இல்ல இல்ல உனக்கு நீ வந்து பெரியவன் ஆயிட்டாலே நீ எப்படி படிக்க முடியும்னு சொன்னாங்களா। இப்போ பிரதர் சொன்னாங்களே, இல்லை நான் கண்டிப்பா படிக்கணும், எனக்கு சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம், ஆனா வந்து பஸ்ல பேரெல்லாம் எழுதி இருக்குன்னா அதையாவது படிக்கிறதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஆகையினால எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா பிரதருடைய इंटरेस्ट பார்த்து கத்து கொடுத்தாராம்। तो 7 कक्षा थी, एक ही टीचर पढ़ाता था। तो मुझे पहले दिन टीचर ने 5वीं कक्षा में बिठाया, कहा कि पहले को सुनाएंगे तुम भी सुन लेना, दूसरे को सुनाएंगे। रोज मैं जाना शुरू किया। அங்க ஒரே கிளாஸ்ல 7வது வரைக்கும் வந்து ஒரே டீச்சர் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க। அப்போ 5th கிளாஸ்ல வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதையும் கேட்பாராம்। ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 7th கிளாஸ் வரைக்கும் என்னென்ன பாடம் எடுக்கிறாரோ எல்லா கிளாஸையும் வந்து கேட்பாராமா। ஆனா உட்காரும் போதே 5வது கிளாஸ் தான் உட்கார்ந்தாராமா।
रोज जब जाना शुरू किया घर वाले मना कि अपने पैसे नहीं, मैंने कहा मैं बिना पैसे का पढ़ूंगा। வீட்ல இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் போக கூடாது ஸ்கூலுக்குன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல பைசா இல்லாம நான் படிச்சுக்குவேன், நான் வந்து கண்டிப்பா படிக்க போவேன்னு சொல்லி போனாங்களா? तो मेरे पास पैसे नहीं रहते थे, टीचर ने एक दिन मना किया स्कूल में आने के लिए, तुम्हारे पास डायरी पेन नहीं है, नहीं आओ। டைரி பென் கூட இல்லன்னு சொல்லி சொல்றாரு. அதனால என்ன வர வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. तो मैं क्या करता था, रद्दी से पुरानी डायरी लाता था और उसको पानी से धुलाई करता था। पहले स्याही से इंक से पेन से लिखते थे, पानी से धुलाई करके धूप में सुखा करके फिर लिखता था, ऐसे करके पढ़ाई कर रहा था। பாய்ஜிக்கு வந்து நோட் பென் வாங்குறது கூட வசதி இல்லை. அப்போ என்ன பண்ணுவாராம், பக்கத்துல யாராவது எழுதி இருக்க பழைய நோட் இருக்கும் இல்லையா, அதை அழிச்சிட்டு தண்ணியில முக்கி வெயில காய வச்சு அதுல உட்காந்து எழுதுவாராமா. तो ऐसे 9वीं कक्षा में जब डायरी लाई थी, उसी रद्दी के डायरी के साथ ब्रह्मा कुमारी का किताब मिला और उसी से मेरी जीवन की रेखा बदल गई। 9th படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு புக் கிடைச்சிருக்குது. அந்த இதுல தான் பிரம்மா குமாரிஸுடைய நாலேஜ் கிடைச்சது. அப்பையில இருந்து ஞானத்துக்கு வந்திருக்கிறார். 10वीं में बोर्ड में फर्स्ट नंबर लिया। 10ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கா. उसके बाद ITI का कोर्स किया। फिर ITI का कोर्स किया। जब ITI का कोर्स करने के लिए गए थे तो वहीं ब्रह्मा कुमारी की पाठशाला मिली। ITI படிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க பிரம்மா குமாரிஸுடைய பாடசாலை நடந்துட்டு இருந்திருக்கிறது. तो जिस दिन मैं पहले दिन गया था, वहाँ मुरली चली थी, बच्चे तुम आत्मा हो, आत्मा समझो, आत्मा आत्मा। मुझे लगा यहाँ का मुख्य लेसन है आत्मा का। அங்க கிளாஸ் கேக்குறதுக்காக போயிருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு, அந்த ITIல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிருக்காங்க. சரி, ஓ இங்க இருக்கக்கூடிய முக்கிய கிளாஸே ஆத்மா தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை வந்து புரிஞ்சிட்டாங்களா. मैं बाहर जाकर के अपने हाथ पर लिख करके रखा है। வெளியே போயிட்டு எழுதிட்டாரா, நான் ஆத்மா அப்படின்னு எழுதினாராம் சிறு வயதுல. उसी समय लिखा था और इसी की प्रैक्टिस करता रहा, रोज जाता रहा और इस तरह से ज्ञान में पक्के हो गए। और उसके बाद पहली बार मधुबन में गए ITI पूरा होने के बाद। ITI முடிச்ச பிறகுதான் மதுபன் வந்து போயிருக்காங்க. டெய்லி பயிற்சி பண்ணிட்டே இருப்பாராம், நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்னு பயிற்சி பண்ணிட்டே இருப்பாராம். उसके बाद 2 साल मधुबन में रहे। 2 साल के बाद दिल्ली में गुलजार दत्त के पास ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து மதுபன்லயே இருந்திருக்காங்க. சாந்திவன்ல பாபா மீட் பண்ண போயிருக்காங்க, அங்கே இருந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு டெல்லிக்கு போயிருக்காங்க. குல்சார்தாரி கூட இருந்திருக்காங்க. जब वहाँ गए, वहाँ दादी के साथ भी 10 साल रहे। उसके बाद फिर मधुबन में आए। मेरे जीवन में प्रॉब्लम आए, लेकिन प्रॉब्लम को पॉजिटिव बनाया। அங்க 10 இயர்ஸ் இருந்த பிறகு மதுபன் வந்து வந்தாங்க. மதுபன் வந்த பிறகு எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அது எல்லாத்தையும் நான் பாசிட்டிவா